شما إسرائيل أدوناي إلهي أدوناي حاد أدوناي أولئيم إسرائيل നാഥനായി വാഴുമേക ദൈവം സത്യജീവമാർഗമാണു ദൈവം മർത്യനായി ഭൂമിയിൽ പിറന്നു സ്നേഹദൈവം നിത്യജീവനേകിടുന്നു ദൈവം നാഥനായി വാഴുമേക ദൈവം സത്യജീവമാർഗമാണു ദൈവം. ஷலோம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் சந்திப்பது அதிக சந்தோஷம். கர்த்தர் நம்முடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராக. நம்ம இந்த நாட்கள்ல தேவனுடைய ராஜ்யம் என்கிற தலைப்புல நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றினதான கருத்துக்களை, ரகசியங்களை நம்ம தொடர்ச்சியாக படிக்கிறோம். இதற்கு ஆதாரமாக மத்தேயு சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை மையமாக கொண்டு நாம் இந்த தேவ ராஜ்யத்தை பற்றி நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிற காலங்கள் வரைக்கும் நம்ம தொடர்ச்சியா அந்த தேவ ராஜ்யத்தை பற்றி தான் பல பல கோணங்களில் பலவிதமான சத்தியங்களை நம்ம படிக்க போறோம். ஸோ அது ஆண்டவர் எப்படி நடத்துறாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. தேவனுடைய ராஜ்யங்கிறது தான் தேவனுடைய ஒரு இந்த பூமியில அவருடைய ஒரு மைய புள்ளி. அதாவது அவருடைய திட்டத்தினுடைய மையமே என்னன்னா தேவனுடைய ராஜ்யம். அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கொண்டு வரணும். சரி, வாசியுங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீங்க தேட வேண்டியதை தேடுனீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இல்லை, எல்லாம் உங்களுக்கு கூட கூட வரும். எல்லாம் ஆண்டவர் ஆட் பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். ஆண்டவர் வந்து நமக்கு ஆட் பண்ணி கொடுக்கக்கூடிய காரியம். நம்ம அதை தேடிட்டு போக கூடாது. நம்ம தேடி போக வேண்டியது எதுனா கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்தை தான் நம்ம அதிகமாக தேட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம அதிகமா தேடும் போது நமக்கு வர வேண்டிய காரியங்கள் எல்லாம் கூட வரும். ஆனா நம்ம கேட்கறத விட அதிகமாவே நமக்கு வரும் அப்படிங்கிறத இங்க படிக்கணும்.
இப்போ இந்த தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆளுகையை நம்ம தேடணும்னா இந்த தேவ ராஜ்யத்துடைய ஃபங்க்ஷன், அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய திட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்கு என்பதை பற்றியதான ஒரு சரியான தெளிவு, சரியான அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அதனாலதான் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நாம் வாரந்தோறும் நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். சரி, அதுல ஆதி மனித வரலாற்றில் தேவனுடைய ராஜ்யம் என்று படித்தோம், வனாந்திரத்தில் தேவனுடைய ராஜ்யம் என்று படித்தோம். இப்பொழுது நாம் வாக்குத்தத்த தேசத்தில் தேவனுடைய ராஜ்யம் என்று அதான் நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அதனுடைய அந்த பாடத்தை இன்றைக்கு நாம் படித்து நாம் முடிக்க போகிறோம். இனி அடுத்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அடுத்த பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். சரி, இந்த வாக்குத்தத்த தேசத்தில் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் போது பொதுவா அந்த பாடங்களை 3 பீஸ்ல நம்ம படிக்கிறோம். சொல்ல முடியுமா அந்த 3 பீஸ் என்னங்கிறது? மகிமையான இடம், மக்கள், மகிமையான முன்னேற்றம். இங்கிலீஷ்ல பிளேஸ், பீப்புள், ப்ராக்ரஸ். இல்லைங்களா? இந்த 3 பீஸ் அதை நம்ம படிக்கிறோம். அதுல நம்ம பிளேஸ பத்தி படிச்சிட்டோம். எருசலேம், அந்த பிளேஸ்ல தான் 12 வாசல்களை பற்றி நாம் படித்தோம். அடுத்தது பீப்புள், ஜனங்கள், அவங்க எப்படி இருந்தாங்க, ஜனங்களை ஆண்டவர் எப்படி எல்லாம் அழைக்கிறார் என்பதை பற்றி நாம் படித்தோம். இன்றைக்கு ப்ராக்ரஸ், மகிமையான முன்னேற்றம் என்பதை பற்றினதான காரியங்களை இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். மகிமையான முன்னேற்றம். சரி, இன்னைக்கு நம்ம படிக்க போற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த மகிமையான முன்னேற்றத்தை பற்றி படிக்கிற இந்த விஷயங்கள்ல அன்றைக்கு அந்த வாக்குத்தத்த தேசத்துல என்ன நடந்துச்சோ அதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்கள்ல நடந்து கொண்டிருக்கு. இப்ப நான் உங்களுக்கு சொல்லும் போது அது உங்களுக்கு புரியும். அதனால நீங்க இதை நல்லா கூர்ந்து கவனிக்கணும். நம்ம வாக்குத்தத்த தேசத்தை பற்றி படித்தாலும் அந்த வாக்குத்தத்த தேசத்துக்கு உள்ள இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பற்றி தான் நம்ம படிக்க போறோம். சரி, நான் உங்களுக்கு இதுல இருந்து சில கருத்துக்களை நாம குறிப்புகளை சொல்லிட்டு நம்ம நேரடியாக அப்படி நம்ம உள்ள போகலாம். நம்பர் 1, பின்னடைவை சந்தித்த ராஜ்யம். அதாவது இந்த வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னா, எப்படி ஏதேன் தோட்டத்துல ஆதி மனித வரலாற்றுல பின்னடைவு ஏற்பட்டுச்சு பாத்தீங்களா, அதே மாதிரி இங்கேயும் பின்னடைவு ஏற்படுகிறது. அப்போ வாக்குத்தத்த தேசத்தினுடைய அந்த ராஜ்யத்தின் பின்னடைவு, இங்கேயும் சாத்தான் பின்னடைவை கொண்டு வரலாம். ரெண்டாவது இந்த பின்னடைவிற்கான காரணங்கள், ஏன் இந்த வாக்குத்தத்த தேசத்தில் இருக்கிற தேவனுடைய ராஜ்யம் பின்னடைந்தது, அதை நம்ம பார்க்க போறோம். மூன்றாவது, பின்னடைவின் நடுவிலும் பின்னடைவுக்கு மத்தியிலும் முன்னேறிய தேவராஜ்யம். சாத்தான் ஒரு பக்கத்துல பின்னடைவை ஏற்படுத்தினாலும் அந்த பின்னடைவிலேயே அது போயிடல. அந்த பின்னடைவுக்கு நடுவுல, அந்த பின்னடைவின் மத்தியிலே ஆண்டவர் அதுக்குள்ள ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துறார். பின்னேற்றம் என்பது முடிவல்ல, முன்னேற்றம் தான் முடிவு. முன்னேற்றம் அடைந்து அது நிறைவடைவதுதான் முடிவு. நாலாவதாக, பின்னடைவுக்கு நடுவிலும் முன்னேற்றம் அடைவதற்குரிய காரணர்களும் இத படிக்க போறோம். முன்னேற்றத்தின் நிறைவானவர் 5வது.
முன்னேற்றத்தின் நிறைவானவர். இந்த முன்னேற்றம் எங்க நிறைவடையுது, அதனுடைய நிறைவு எங்க முடிஞ்சது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது நிழல். இப்ப நம்ம படிக்க போறதெல்லாம் நிழல், நிஜம் இப்போ நம்ம இருக்கிற இந்த காலகட்டத்துல நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்ப எனக்காக நம்ம எல்லாருக்காகவும் நான் சொன்ன 5 குறிப்பை யாராவது ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். பின்னடைவை சந்தித்த ராஜ்யம். ஓகே. பின்னடைவிற்கான காரணம். ஓகே. பின்னடைவின் நடுவிலும் மத்தியிலும் முன்னேறிய தேவனுடைய ராஜ்யம். பின்னடைவின் மத்தியிலும் கூட போட்டுக்கோங்க போதும். பின்னடைவின் மத்தியிலும் முன்னேறிய தேவனுடைய ராஜ்யம். ஓகே. பின்னடைவின் நடுவிலும் முன்னேற்றம் அடைவதற்கான காரணர்களும் காரணங்களும். வெரி குட். அப்புறம் முன்னேற்றத்தின் நிறைவானவர். இந்த 5 விஷயங்களை நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். ப்ராக்ரஸ், மகிமையான முன்னேற்றம், இதை நம்ம படிக்கிறோம். அன்றைக்கு உள்ள வரலாற்றை நம்ம படிக்கிறோம். அன்றைக்கு அது வரலாறு, சரித்திரம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில அதேதான் இன்னைக்கு நடந்துகிட்டு. அது இப்ப நம்ம இருக்கிற இந்த காலகட்டம் அதே மாதிரி உள்ள ஒரு காலகட்டம். சரி, நேரடியாக நான் குறிப்பு கூட போறேன். முதலாவது முதல் குறிப்பு சொல்லுங்க. முதல் குறிப்பு பின்னடைவை சந்தித்த ராஜ்யம். சரி, கவனிங்க. வாக்குத்தத்த தேசத்துல ஜனங்களை ஆண்டவர் கொண்டு போய் நாட்டுறாரு. நாட்டினதுக்கு அப்புறம் நியாயாதிபதிகள் ஆளுகை செய்கிறார்கள். அதுக்கப்புறமா ராஜாக்கள் வருகிறார்கள். சவுல், தாவீது, சாலமோன் இவங்களுடைய நாட்கள்ல முழு இஸ்ரவேலையும் அவர்கள் ஆளுகிறாங்க. இஸ்ரவேலை மட்டும் இல்ல, இன்னைக்கு உலகத்தினுடைய 3/4 பாகத்தை தாவீது அரசர் ஆண்டிருக்கிறார். இந்த சாலமோனுக்கு பின்பு ராஜ்யம் 2ஆ பிரியுது. வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் என்று 2 பிரிவுகளாக பிரிகிறது. வடக்கு ராஜ்யத்துக்கு பேர் இஸ்ரேல், தெற்கு ராஜ்யத்துக்கு பேர் யூதா அப்படின்னு 2ஆக பிரிகிறது. சரி, கவனிங்க. இந்த வடக்கு ராஜ்யத்துல நல்ல ராஜாக்கள் ஒருத்தனுமே இல்லை. தெற்கு ராஜ்யத்துல கொஞ்சம் நல்ல ராஜாக்கள் இருந்திருக்கிறார்கள். ஆசா, எசேக்கியா, யோசபாத், இந்த மாதிரியான நல்ல ராஜாக்கள் எல்லாம் ஆளுகை செய்திருக்கிறார்கள். இப்போ இந்த ராஜ்யம், முன்னேற்றம் அடைந்திருக்க வேண்டிய ராஜ்யம், தாத்தா என்ன பண்றாரு, சும்மா விடல. எப்படியாகிற இந்த ராஜ்யத்தை, ஏன்னா இவங்கதான் இஸ்ரேலுக்கு லைட், ஒளியாக இருக்கணும். அப்படி இருக்க விடாதபடிக்கு தாத்தா என்ன பண்றான்னா இந்த ராஜ்யத்தை பின்னடைய செய்யலாம், ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகிறான். எப்படியாவது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்டுறக்கூடாது என்று சொல்லி ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகிறான். எல்லாம் கவனிங்க. இந்த வடக்கு ராஜ்யம் இருக்கு பாத்தீங்களா, இஸ்ரவேல், அந்த 10 கோத்திரங்களை உடைய அந்த ராஜ்யம். இந்த ராஜ்யத்துக்கு ஆண்டவர் எவ்வளவோ தருணங்களை கொடுக்கிறாரு, வாய்ப்புகளை கொடுக்கிறாரு. எலியா, எலிசா மாதிரியான அற்புத ஊழியங்களை நடப்பிக்கிற பரிசுத்தவான்களை எழுப்பி எச்சரித்து பார்க்கிறாரு. என்னென்னமோ செய்து பார்க்கிறார். ஆனா ஒருவரும் மனம் திரும்பவே இல்லை. ஆண்டவர் சத்தத்துக்கு யாருமே செவி கொடுக்கவே இல்லை. தீர்க்கதரிசிகளை அனுப்பி எவ்வளவோ எச்சரிப்பு செய்தும் கூட யாரும் மனம் திரும்பல, யாரும் திருந்தல, யாரும் ஆண்டவர் பக்கமா திரும்பவே இல்லை. ஆண்டவர் எவ்வளவோ தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஓசியா புத்தகம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப பயங்கரமா அந்த ஜனங்களை, ஐயோ இப்படி நீங்க போறீங்களே அப்படின்னு சொல்லி நம்முடைய அன்பை எப்படியோ அவங்க விளங்கிக் கொள்ளணும்னு சொல்லி ஓசியாவை ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை ஓசியாவை திருமணம் செய்ய சொல்லி, அந்த மாதிரி நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, நீங்க ஒரு தவறா போயிருந்தா கூட, நீங்க வழிமாறி போயிருந்தா கூடப்பா, நான் உங்களை இன்னும் வெறுத்தரலப்பா,
நான் உங்களை நேசிக்கிறப்பான்னு சொல்லி எவ்வளவோ தம்முடைய அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஆனால் ஜனங்கள் மனம் திரும்பல, தேவ அன்பை அறியல, கர்த்தர் பக்கமா ஜனங்க திரும்பல. திரும்ப விடாதபடிக்கு சாத்தான் அவர்களை கடினப்படுத்தி பயங்கரமாய் கிரியை செய்யும். ராஜ்யம் பயங்கரமான பின்னடைவை சந்திக்கும். பாருங்க, இந்த வடக்கு ராஜ்யம் இருக்கு பாருங்க, அதாவது 10 கோத்திரங்களை உடைய இந்த ராஜ்யம். இந்த ராஜ்யத்துக்கு தலைநகரம் சமாரியா. தெற்கு ராஜ்யம் இருக்கு பாருங்க, இந்த தெற்கு ராஜ்யத்துக்கு தலைநகரம் எருசலேம். சவுல் அதாவது தாவீது சாலமோன் அவங்க 2 பேருடைய காலத்துல முழு இஸ்ரவேலுக்கும் ஒரே தலைநகரம் தான், எருசலேம் மட்டும்தான். ஆனா அப்ப ராஜ்யம் 2ஆ பிரிந்த போது வடக்கு ராஜ்யத்துடைய தலைநகரம் சமாரியா, தெற்கு ராஜ்யத்துடைய தலைநகரம் எருசலேம். இப்ப வடக்கு ராஜ்யத்துக்கு என்ன நடக்குது? அதாவது யூதா தெற்கு ராஜ்யத்துக்கு பின்னடைவு வருவதற்கு முன்பு இந்த வடக்கு ராஜ்யத்துல பின்னடைவு உண்டாகுது. முதல்ல வடக்கு ராஜ்யம், இந்த 10 கோத்திரங்கள் இருக்கு பாத்தீங்களா, 10 கோத்திரங்களை உடைய இந்த ராஜ்யத்துக்கு தான் முதல் பின்னடைவு வருகிறது. ஆண்டவர் தம்முடைய அன்பை காண்பிக்கிறார், எச்சரிப்பை கொடுக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனாலும் அவங்க மனம் திரும்பல. அப்படி மனம் திரும்பாததுனால அந்த ராஜ்யம் பின்னடைவை சந்திக்கிறது. 2 ராஜாக்களின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 28 இருந்தே நீங்க படிச்சீங்கன்னா இந்த வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல், இதுக்கு இஸ்ரேல்னு சொல்லுவாங்க. எப்ராயிம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். எப்ராயிமே நீ திருப்பி போடாத, அப்பமா இருக்கேப்பா ஆண்டவர் புலம்புறார். அப்படி புலம்புனால ஒரு மனசு கேட்க மாட்டேங்குது பாருங்க. எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்னா அந்த ஓசியாவில சொல்றாரு. கடைசியில என்ன சொல்லி அந்த ஜனங்கள் திரும்பல, கர்த்தர் பக்கமா திரும்பல. பாருங்க 2 ராஜாக்கள் 15:28 படிக்கும்போது, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை. இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவின் நாட்களில் அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத்-பிலேசர் ஈயோனையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் யெனோவாகையும் கேதேசையும் ஆத்சோரையும் கீலேயாத்தையும் கலிலேயாவாகிய நப்தலி தேசமனைத்தையும் பிடித்து குடிகளை சிறையாக அசீரியாவுக்கு கொண்டு போனான். ஏலாவின் குமாரனாகிய ஓசையா ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவனை உசியாவின் குமார் பாருங்க, அங்க இருந்த மக்களை எல்லாம் சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டான். யாரு? அசீரிய ராஜா. கவனித்தீர்களா? அசீரிய ராஜா இவங்களை எல்லாம் சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டான். நான் உங்களுக்கு அடுத்த வாரம் கத்துக்கிட்டோம்னா இந்த சம்பவங்கள் நடந்த வருஷத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல முடியும் என்னால. அது எனக்கு நோட்ஸ்ல இருக்கு. நான் உங்களுக்கு அடுத்த வாரம் நம்ம புதிய பாடத்தை ஆரம்பிக்கிறது முன்னாடி இந்த வருஷத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நீங்க வருஷத்தோட நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுதான். பைபிள் காலேஜஸ்ல தான் சொல்லிக் கொடுப்பாங்க இந்த வருஷத்தோடு சம்பவங்கள் எல்லாம். இப்ப பாருங்க, இந்த ஜனங்கள் வடக்கு ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்கள் இப்ப அவங்க கீழ்ப்படியாம தேவன் எவ்வளவோ அன்பினால சொல்லி பார்க்கிறாரு, எச்சரித்து பார்க்கிறார். எவ்வளவோ சொல்லியும் அவங்க மனம் திரும்பல, ஆண்டவர் பக்கமா திரும்பலங்கிற பட்சத்துல அவர்களை சிறையிருப்புக்கு நேராக தேவன் ஒப்புக் கொடுக்கிறார். இது வடக்கு ராஜ்யத்துக்கு நடந்த சம்பவம். வடக்கு ராஜ்யத்துல நடந்த சம்பவம் இதுதான். அங்க நடந்த பின்னடைவு இதுதான். முன்னேற வேண்டிய தேவனுடைய ராஜ்யம் பயங்கரமான பின்னடைவுக்குள்ள போய் அவர்கள் சிறைப்பட்டு போய்விட்டார்கள் என்பதை நாம் இங்க பார்க்கிறோம். சரி, தெற்கு ராஜ்யத்துக்கு என்ன நடந்துச்சு? சரி, இதை பார்த்தானே, இதை பார்த்துட்டு அவனாவது ஒழுங்கா இருந்தானா? இந்த யூதா அவங்களாவது ஒழுங்கா இருந்தாங்களானா? இல்ல. எல்லா நல்ல ராஜாக்கள்லாம் வந்திருந்தா கூட அவர்களும் கொஞ்ச நாட்களுக்குள்ள, சில ஆண்டுகளுக்குள்ளாக, இவங்களுக்கு அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 200 வருஷம், அவ்வளவுதான், 150 200 வருஷத்துக்குள்ள இவர்களும் சிறைப்பட்டு போய்விட்டார்கள். வடக்கு ராஜ்யத்தை
அசீரிய ராஜா சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டான். தெற்கு ராஜ்யம் இருக்கு பாருங்க, யூதா, இதை பாபிலோனின் ராஜா சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டான். தானியேல் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிக்கும் போது நாம் இதை விளங்கிக் கொள்ள முடியும். தானியேல் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை ஸ்னேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோயிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டக சாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையை சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சிலர் வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தையரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக்கொள்ளும். பாருங்க, இங்க தேவனே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். தேவனே ஒப்பு கொடுக்கிறார். நேபுகாத்நேச்சாருடைய கையில தேவ ஜனங்கள், ராஜாக்கள், அடுத்த அந்த தேவாலயத்துடைய பொருள்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே இப்போ பாபிலோன் ராஜாவுடைய கையில ஒப்பு கொடுத்ததான ஒரு சூழ்நிலையை பாருங்க. அப்போ இஸ்ரவேல் அசீரியருடைய கைக்குள்ளாக சிறைப்பட்டு போயிடுச்சு. ஒரு 150-200 வருஷத்துக்கு அப்புறம் யூதா பாபிலோன் ராஜாவுடைய கைகளிலே சிறைப்பட்டு போய்விட்டார். 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சிறைப்பட்டு போன சம்பவம் முழுவதும் அங்க சொல்லி இருக்கும். 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க அப்புறமா வீட்டை போய் படிச்சு பாருங்க. அங்கே நேபுகாத்நேச்சார் ராஜாவையும் ஜனங்களையும் சிறைபிடித்து கொண்டு போகிறதான சம்பவங்களை நம்ம படிக்கிறோம். எத்தனை பரிதாபம் பாருங்க. தேவ ஜனங்கள், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்திருக்க வேண்டிய ஜனங்கள், தலை நிமிர்ந்து நின்ற ஜனங்கள், தாவீதுடைய நாட்கள்ல கம்பீரமாக உடன்படிக்கை பற்றிய கம்பீரமாக கொண்டு வந்து சாலமோன் நாட்கள தேவாலயத்தை கட்டி உலகமே கண்டு ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல தலை நிமிர்ந்து நின்ற ஜனங்கள் சிறைப்பட்டு போய்விட்டார்கள். அவ்வளவு விலை மதிக்க முடியாத பொருள்களை எல்லாம் போட்டு கட்டிய தேவாலயம் விற்கப்பட்டு போய்விட்டது. ஆலயத்தின் பொருள்கள் எல்லாம் கொண்டு போகப்பட்டு விட்டது. அதெல்லாம் பாருங்க, அந்நிய தேவனுடைய கோயில்கள்ல வைக்கப்படுகிறது. தேவனே இப்படி ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு பெரிய பின்னடைவு, தேவ ராஜ்யத்துக்கு எவ்வளவு பெரிய பின்னடை வந்து விட்டது பாருங்க. இது அன்றைக்கு நடந்த வரலாறு, அன்றைக்கு நடந்த அதே சரித்திர நிகழ்வுதான். தேவஜனமே, இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகத்திலே, திருச்சபையிலே இன்றைக்கும் இதே நிலைமைதான் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். 40-50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சாத்தானை நம்முடைய ஊழியர்கள் நடுங்க வச்சாங்க, நடுங்க வைத்தார்கள். உங்களுக்கு தெரியுமா இல்லைன்னு தெரியல. அந்த நாட்கள் எல்லாம் தேவனுடைய ஊழியர்கள், பரிசுத்தவான்கள், அவங்க தூரத்துல கிளம்புறாங்கன்னா இங்க சாத்தா அலறும், பேய்கள் அலறும். ஒரு ஜீவானந்தையா இருக்கிறாங்கன்னா அந்த ஜீவானந்தையா கிளம்பும் போது அவங்க எந்த ஊருக்கு பேய் ஓட்ட போறாங்களோ அந்த ஊர்ல இருக்கிற பேய்ங்கெல்லாம் அலறும். இவர் இங்க கிளம்பும் போதே சொல்லும், அவன் கிளம்பிட்டான் சொல்லுவோம், ஐயோ என்ன விரட்ட வர்றான் சொல்லுவோம். அவரெல்லாம் போய் உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன, உன் நாடு என்ன, உன் குலகோத்திரம் என்னெல்லாம் கேட்க மாட்டாரு. இயேசுவின் நாமத்துல போ, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஊழியர்கள் வாழ்ந்த காலங்கள்லாம் உண்டுங்க. 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் வாழ்ந்திருக்கிறார்கள், அப்படிதான் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல், நான் ஜீவானந்தையை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து எப்படி ஒரு கப்பல் பிரயாணத்துல புயல் பயங்கரமான காற்றெல்லாம் அடித்த போது அங்கே பவுலுக்காக தேவன் இரக்கம் பாராட்டி அந்த கப்பல் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பாதுகாத்த மாதிரியே இந்த அருமையான ஐயா கப்பல்ல டிராவல் பண்ணி போகும்போது அதே மாதிரி ஒரு சூழல் வந்தப்போ
எல்லாரும் தத்தளிக்கிறாங்க. யா அன்னைக்கு பவுலுடைய நாட்கள் அற்புதம் செஞ்சீங்களப்பா, பவுலுடைய நாட்கள் அற்புதம் செஞ்சீங்களே, எங்களுக்காக செய்ய மாட்டீங்களா, செய்யுங்கப்பா அப்படின்னு ஜெபித்த போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அந்த புயலை அடக்கினாராம். கப்பலை சுபத்திரமா போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். இந்த மாதிரியான அற்புதமெல்லாம் நடந்த நாட்கள் உண்டு உண்டு. பேய்கள் அலறின நாட்கள் உண்டு. ஆனா இப்படியெல்லாம் இருந்த காலகட்டங்கள் போய் இன்றைக்கு தேவ ஜனங்கள் பேய்களை கண்டு அலறுகிற ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்குதா இல்லையா? யோசித்து பாருங்க. அன்னைக்கு எப்படி இந்த வடக்கு ராஜ்யமும் தெற்கு ராஜ்யமும் சிறைப்பட்டு போனது போலவே இன்றைக்கு பிசாசுகள் தேவ ஜனங்களை, ஊழியக்காரர்கள் உட்பட தேவ ஜனங்களை அடிமைப்படுத்தி சிறைப்படுத்தி இன்னைக்கு பேய்களை கண்டு அலறக்கூடிய விதத்துல, பேயை கண்டா பயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல இன்றைக்கு காரியங்கள் நடந்து கொண்டு கிருபாசன சபையை ஸ்தாபித்த கணத்துக்குரிய சாதையா பரிசுத்தவான் அவரை பத்தி சொல்றாங்க. அவர் பேயெல்லாம் ஓட்டுறதுக்கு தலையில கை வச்சு எல்லாம் போட்டு முடிய பிடிச்சி ஆட்டி எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. தலையில கை வச்சு அப்படி சோதராம் சோதராம் சோதரம் போ அவ்வளவுதான் போயிடும். இன்னைக்கு போதா, இன்னைக்கு போதா, இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னா போக மாட்டேன், இயேசுவின் நாமத்துல போ பிசாசு நான் போக மாட்டேன் அப்படிங்க. இன்னைக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. அன்னைக்கு எப்படி ஒரு சிறையிருப்பு இருந்துச்சோ அதான் கவனிங்க. ஆராதனை பாட்டு எல்லாம் நடக்குது. ஆனால் எல்லா இடங்களிலும் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைனஸ், ஒரு வறட்சி, ஒரு ஒரு ஆவிக்குரிய வறட்சியை நம்ம பார்க்கிறோம். அன்றைக்கு அந்த ஜனங்கள் சிறைப்பட்டு போய் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தது போலவே ஒரு நிலைமை இருப்பதை நம்ம பார்க்கிறோம். பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு நிலைமையா இருக்கு. திருச்சபையினுடைய நிலைமைகள் இதுவாகத்தான் இருக்கு. ஏதோ கடமைக்கு அப்படியே சபைக்கு வருவதும் போவதும் ஆராதனை அட்டன் பண்றதும் சில பாட்டை பாடி அங்க சபையில ஆவியில் நிரம்பி, சபையில ஆவியில் நிரம்பிட்டு வீட்டுல போய் இங்க ஆவியில் நிரம்பினா அதே கையோட வீட்டுல கொஞ்சம் உப்பு கூடிட்டா பாத்தீங்கன்னா ஒரே ஃபைட்டிங் தான். அப்ப இங்க பேசுற அந்நிய பாஷை, இங்க பேசுற ஆவி எல்லாம் என்னன்னே தெரியல. இன்னைக்கு அந்த மாதிரியான நிலைமை தான் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. பிரதர் சிஸ்டர், நம்ம அப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பின் காலத்துக்குள்ளாகத்தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அன்றைக்கு பரிசுத்தவான்களை கண்டு பிசாசுகள் அலறியது. ஆனா இன்றைக்கு பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகள் பிசாசுகளை கண்டு அலறக்கூடிய ஒரு சூழல். இது நீடிக்குமா? இது நீடிக்க விடலாமா? விடக்கூடாது, விடக்கூடாது. நம்முடைய கதறல் அப்படியே தேவ சமூகத்தில் துணிக்கணும். ஆண்டு பார்த்து சொல்லணும், தேவா கதறுகிறே தேசத்துக்காய் மனம் இறங்கும், தேவா கதறுகிறே சபைகளுக்காய் மனம் இறங்கும். எழுப்புதல் இந்தியாவில் கண்கள் காண வேண்டும். சபைதனிலே கண்கள் காண வேண்டும். இன்னைக்கு அந்த சிறையிருப்பின் நாட்கள்ல தான் இன்னைக்கு நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம இருக்கிறோம். சரி, இப்போ பின்னடைவை பார்த்துட்டோம். கர்த்தர் நல்லவர், பின்னடைவை அப்படியே நீடிக்கல. நம்ம அதுக்கு வருவோம். சரி, இப்ப நம்ம 2வது குறிப்புக்குள்ள போகலாம். இப்ப அந்த பின்னடைவு எப்படி வந்துச்சுங்கிறத பார்த்துட்டோம் இல்லையா?
இப்போ நம்ம முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். ஏன் ஆண்டவருக்கு வேற வேலை இல்லையா? அவரே தம்முடைய ஜனத்தை இப்படி ஒப்பு கொடுப்பாரா? அப்படிதான் செய்ய மாட்டார். தேவன் நல்ல தேவன். அப்ப ஏன் அந்த பின்னடைவு வந்தது? ரெண்டாவது குறிப்பு சொல்லுங்க. ரெண்டாவது குறிப்பு என்ன? பின்னடைவுக்கான காரணம். பின்னடைவுக்கான காரணம் என்னையா காரணம்? பின்னடைவுக்கு என்னமா காரணம்? ஏன் இப்படி பின்னடைவு ஏற்பட்டது அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன். நிறைய காரணங்களை சொல்லலாம், ஆனா 2 பிரதானமான காரணம் இருக்கு. அதுக்குள்ள இது எல்லாமே அடங்கியிருக்கு. இப்போ நீங்க அந்த தானியேல் 1ஆம் அதிகாரத்துல அந்த முதல் 2 வசனத்தை படிங்களேன். தானியேல் 1:1-2. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். யோயாக்கீம் ராஜாவையும் இருக்கா, ராஜாவையும் இருக்கா? யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள், யோயாக்கீமையும் ராஜாவாகிய யோயாக்கீமையும். அந்த இம்மு முக்கியம். யோயாக்கீமையும் சேர்த்து தான் கொண்டு போறாரு இல்லையா? யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை போதும். இங்க பாருங்க, இப்படி ஒரு சம்பவம் யூதாவுக்கு நடக்குது. இந்த பின்னடைவினுடைய நம்முடைய கணத்துக்குரிய செல்லகுமார் பாஸ்டர் ஒரு முறை இந்த வசந்தனுடைய விளக்கத்தை அவங்க சொன்னாங்க. சொல்லும்போது எனக்கு மறக்க முடியாது, இன்னும் எனக்கு கொஞ்சம் ஞாபகத்துல இருக்கு. இந்த வசனத்துடைய அபாய சங்கினுடைய ஒளி, இது வந்து ஒரு அபாயகரமான கட்டம் இல்லையா? ராஜாவையும் சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. தேவாலயத்துடைய பொருள்கள் எல்லாம் சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. ராஜாவை கொண்டு போயிட்டாங்களா, ஜனங்களையும் கொண்டு போயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அப்ப இப்படி எல்லாம் சிறைப்பட்டு போனார்களே, இந்த அபாயகரமான ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த அபாயகரத்தின் சூழலுக்குரிய சங்கு அதை நம்ம எங்க பார்க்கலாம் தெரியுமா? நீதிமொழிகள் 13:13 பார்க்கலாம். அதுதான் இந்த அபாயத்தின் சங்கொலி. இந்த அபாய சம்பவத்தினுடைய அபாயகரமான ஆபத்தான, இது நடந்திருக்க கூடாது, ஆனா இது நடந்துருச்சு. இது நடந்ததுக்குரியதான அபாய சங்கு எங்க ஒலிக்குது அப்படின்னா அங்கதான். நீதிமொழிகள் 13:13. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். எனக்காக இந்த லைன்ல இருக்கிற யாராவது ஹீப்ரு பைபிளை எடுத்து அங்க இந்த திருவசனம்னு போட்டிருக்கே, அதுக்கு என்ன வேர்டு இருக்குன்னு எனக்காக நீங்க பார்த்து சொன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பார்க்கலாமா? திருவசனம் அந்த நீதிமொழிகள் 13:13 அது என்ன வேர்டு அங்க இருக்குன்னு பாருங்க. ஐயா, லே டபார் போட்டிருக்கு. டபார், வெரி குட். மே டபார், மே டபார் சார். மெம்மா நுண்ணா தொடங்குறது. லே லே லாமை சார். ஓகே ஓகே. திருவசனத்துக்கு இல்லையா, திருவசனத்தை, அதான் அந்த லாமேடு. பட் வேர்டு வந்து டபார், டாலேத்து பேத்ரேஷ், சரிதானா? 4வது லெட்டர், பேத் 2வது லெட்டர், ரேஷ். அப்போ இவங்க வந்து டபார அவமதிக்கிற ஒரு சம்பவத்தை நம்ம இங்க பாக்குறோம். டபார், டபார் அப்படின்னா வார்த்தைன்னு அர்த்தம். டெபார் அப்படின்னா வார்த்தை, பதில். இன்னும் சொல்ல போனா டெபார் அப்படின்னா தேவனுடைய மனது, மைண்ட். அப்போ திருவசனத்தை அவமதிக்கிறவன் டெபார். இந்த டெபாருடைய ஆர்டினல் வேல்யூ நீங்க போட்டீங்கன்னா கரெக்டா 26 வரும். 2, அதாவது டாலேத்துக்கு 4, பேத்துக்கு 2, ரேஷுக்கு 20 கூட்டிங்கன்னா கரெக்டா 26. 26 வந்தாது யார்? யாவே.
யெகோவா. யெகோவா, வெரி குட், சூப்பர் ஸ்டார். யெகோவா சொல்லும் போதே பாருங்க ஒரு கம்பீரம். யெகோவா. சரி, அப்போ இங்க நம்ம திருவசனத்தை அவமதிக்கிற சம்பவத்தை பார்க்கிறோம். திருவசனத்தை அவமதிப்பதும் கர்த்தரை அவமதிப்பதும் ஒன்றுதான். இந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த ராஜா செய்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இதை பற்றி எரேமியா 36ஆம் அதிகாரம் அதனுடைய 23, 24, 25 இந்த வசனங்களில் நம்ம இதை பார்க்கிறோம். எரேமியா 36ல 23, 24, 25. யெகூதி 3-4 பத்திகளை வாசித்த பின்பு ராஜா ஒரு சூரி கத்தியினால் அதை அறுத்து சுருளனைத்தும் கணப்பில் உள்ள அக்கினியிலே வெந்து போகும்படி கணப்பில் இருந்த அக்கினியில் எரிந்து போட்டான். ராஜாவாயினும் அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட அவனுடைய சகல ஊழியக்காரராயினும் பயப்படவும் இல்லை, தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளவும் இல்லை. எல்நாதாத்தானும் பெலாயாவும் கெமரியாவுமோ அந்த சுருளை சுட்டரிக்க வேண்டாம் என்று ராஜாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அவன் செவி கொடாமல் பாருக்கு என்னும் சம்பிரதியையும் எரேமியா தீர்க்கதரிசியையும் பிடிக்கும்படிக்கு ராஜா அமலேக்கின் குமாரனாகிய எரமியேலுக்கும் அஸ்ரியேலின் குமாரனாகிய செராயாவுக்கும் அப்தேலின் குமாரனாகிய செலேமியாவுக்கும் கட்டளை கொடுத்தான். ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார். பாருங்க, கர்த்தர் அவர் வாயை திறந்து எரேமியாவுக்கு வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு. அந்த வார்த்தைகளை எரேமியா பாருக்கை கொண்டு அதை எழுத வைக்கிறாரு. இந்த பாருக்கிட்ட அந்த வார்த்தைகள் எல்லாம் கொடுத்து அனுப்புறாரு எரேமியா. எப்பா நீ போய் சொல்லுப்பா, தேசத்துல போய் சொல்லுப்பா, நீ நியாய தீர்ப்பெல்லாம் வரப்போகுதுப்பா, ஜனங்களாம் மனம் திரும்பணுப்பா, இது தேவனுடைய வார்த்தையப்பா, சொல்லப்பா அப்படின்னு அனுப்புறாரு. ஜனங்கிட்டெல்லாம் பாருக் அதை வாசிக்கிறார். ஆனாலும் பாருங்க, அரண்மனையில் இருக்கிற ராஜாவும் இதை கேட்கட்டும்னு சொல்லி அங்க அழைக்கிறாங்க. அங்க இந்த புத்தகம் வாசிக்கப்படுது. கர்த்தருடைய வார்த்தை, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வாசிக்கப்படுகிறது. அப்படி வாசிக்கப்படுகிற நேரத்துல ஒரு 3-4 பத்திகள் வாசித்து கொண்டு இருக்கும் போதே ஒரு சூரி கத்தியை எடுத்து அதை கிழித்து நெருப்புல போட்டு கூட இருக்கிற 2 பேர் விண்ணப்பம் பண்றாங்க. எங்கேயுமே ஒரு நல்லவங்க 2 பேர் இருப்பாங்களே, ஆண்டவருக்காக நிக்கிற வாழ்றவங்க 2 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க விண்ணப்பம் பண்றாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க இருப்பாங்கல்ல, அவங்க விண்ணப்பம் பண்றாங்க, ஐயா வேண்டாயா, செஞ்சுதாதீங்கய்யா அப்படின்னு விண்ணப்பம் பண்றாங்க. கேட்கல. இப்படி திருவசனத்தை இந்த ராஜா அவமதித்ததனுடைய விளைவுதான் இந்த ஒரு காரியத்தை செய்தார். அபாய சங்கி ஏற்கனவே ஒழிச்சிருக்கு, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். இங்கே இந்த ராஜா அவமதித்தான், நாசமடைந்தான். அந்த நாசமடைந்த விதத்தை தான் நம்ம தானியேல் 1ல நம்ம படிக்க கேட்டோம். தேவ ஜனமே, இந்த சிறையிருப்பு ஏன் வந்துச்சு? இந்த சிறையிருப்பு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன? திருவசனத்தை, டபாரை அவமதிப்பது. டபாரை அவமதிப்பதுங்கிறது கர்த்தரையே அவமதிப்பது. ஏன்னா அவர் தான் வார்த்தை. டபாரையும் கர்த்தரையும் பிரிக்க முடியாது, வார்த்தையும் ஆண்டவரையும் பிரிக்க முடியாது. அன்றைக்கு மட்டும் இல்ல, இன்றைக்கும். யோவான் 1:1 நமக்கு தெரியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில், வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமானார். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை அவமதிக்கப்படுகிறது இல்லையா? இன்னைக்கு ஏங்க இந்த சிறையிருப்பு வந்தது? அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்களுக்கு அவங்களாம் ஏன் பிசாசை நடுங்க வச்சாங்க தெரியுமா? அவங்க கற்பனைக்கு பயந்து நடந்தார்கள். அவங்களுக்கு எபிரேயன் தெரியாது, கிரேக்கம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. ஆனா அவங்க கையில கொடுக்கப்பட்ட இந்த வேதாகம் இருக்கே, இந்த வேதத்துல சொல்லப்பட்ட காரியங்களுக்கு பயந்து வேதத்தை படிக்கணும்னா கூட ரொம்ப பயபக்தியா வேதத்தை வாசிப்பாங்க. எத்தனையோ தேவ மனிதர்கள் முழங்காலிலே நின்று வேதத்தை வாசித்த சம்பவங்கள் உண்டு. நேற்றுக்கு நான் ஒரு சம்பவம் கேட்டேன். அதாவது
அமெரிக்காவில இருந்து ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டீம் அவங்க எல்லாம் புறப்பட்டு அவங்க ஜான் வெஸ்லி என்கிற பரிசுத்தவான் வாழ்ந்த அந்த ஊருக்கு வந்தாங்களாம். அந்த ஊருக்கு வந்தப்போ அவர் வாழ்ந்த வீட்டெல்லாம் பார்த்திருக்காங்க. பார்த்து அவர் படுத்திருந்த பெட்டை பார்த்திருக்காங்க. அந்த பெட்டுக்கு பக்கத்துல தரையே அந்த மேட் போட்ட அந்த இடமே குழியா இருக்கு. அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, கூட்டிட்டு போன அந்த கைட் சொல்லியிருக்காங்க, இதுதான் ஜான் வெஸ்லி முழங்கால் போட்டு வேதத்தை படித்து ஜெபித்த இடம். ஜான் வெஸ்லி முழங்காலில் நின்று வேதத்தை படிப்பாராம். அப்படி அவர் முழங்கால் போட்டு போட்டு இந்த இடமெல்லாம் குழியாயிருச்சு அப்படின்னு. இத பார்த்த உடனே எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பரவசப்பட்டுட்டு எல்லாரும் திரும்ப போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் பஸ் ஏறுறாங்க. ஏறினதுக்கு அப்புறம் எல்லாரும் எண்ணுவாங்க இல்லையா, ஏன்னா டீமா போயிருக்காங்க, எல்லாம் வந்துட்டாங்களான்னு எண்ணும் போது ஒரு மாணவர் குறைந்திருக்கிறார். அங்க அவர் இல்ல, பஸ்ல அவர் ஏறல. எங்க போயிட்டாருன்னு எல்லாம் பாக்குறாங்க. ஒருத்தரை காணும். திரும்ப அந்த வீட்டுக்கு போய் தேடி பார்க்கும்போது ஜான் வெஸ்லி எந்த இடத்துல ஒரு முழங்கால் போட்டு இந்த தரை குழி விழுந்து கிடந்ததோ அதே இடத்துல ஒரு வாலிபன் முழங்காலில் நின்று கதறுகிற சத்தத்தை அந்த வார்டன் கேட்கிறார். ஐயா ஜீசஸ், இந்த ஜான் வெஸ்லி மூலமா நடந்த இந்த காரியங்களை திரும்பவும் செய்ய மாட்டீரா ஆண்டவரே? ஜான் வெஸ்லியோட முடிஞ்சதா அந்த கிரியைகள் எல்லாம்? இது செய்ய மாட்டீரா? எங்களை கொண்டு நீங்க செய்ய மாட்டீங்களா ஐயா? எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட காரியத்தை நீங்க எழுப்ப மாட்டீங்களா? எழுப்புங்க என்று கதறுகிற ஒரு மாணவனின் சத்தத்தை கேட்கிறார். அந்த அழைத்து கொண்டு போன இந்த டீமுக்கு ஹெட்டா இருந்தவர் வந்து பார்த்தா அவர் யார் அப்படின்னு பார்த்தா அவர் தான் பின் நாட்கள்ல உலகத்தின் சுவிசேஷகராய், முழு உலக சுவிசேஷகராக உலகத்தை கலக்கிய பில்லி கிரஹாம் என்கிற மாணவர். நம்மள என்னங்க பண்ணிட்டு இருக்கோம்? இன்னைக்கு சபைகள்லயும் நம்ம குடும்பங்களையும் நடக்கிறது என்ன? திருவசனத்தை அவமதிக்கிற சம்பவங்கள் ரொம்ப சர்வசோதரமா இருக்கு. வேதத்தை படிக்க எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்றீங்களா? திருவசனத்தை அவமதிக்கிறீங்க. பைபிளை படிச்சுக்கிட்டே இருக்கும் போதே கொஞ்சம் தலையை குத்திக்கிட்டு, ஏதாவது முறுக்கு ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு, கொஞ்சம் செல்போனையும் நோண்டிக்கிட்டு, வசனத்தை படிச்சுக்கிட்டே செல்போனையும் பேசிக்கிட்டு, இப்படி நீங்க செய்யறீங்களா? நீங்க திருவசனத்தை அவமதிக்கிறீர்கள். நீங்கள் தான் அப்படி செய்யறவங்களா இருப்போமானா நம்ம திருவசனத்தை அவமதிக்கிறோம், வார்த்தையை அவமதிக்கிறோம். பைபிளை படிச்சுட்டு இருக்கும் போதே வேற ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறது, தூங்குறது. தூக்கம் வந்தா பைபிளை படி, தூங்கிருங்க. தூங்கிட்டு அப்புறம் எழும்பி நல்லா ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் பைபிளை படிங்க. சோ இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கலையா? சபையில பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கும் போது கவனத்தை வேற எங்கேயோ வைத்துக் கொண்டு அல்லது வேற ஒரு காரியத்தை செய்து கொண்டு சில நேரத்தை நம்ம செலவு வீணாக்குறோமா? திருவசனத்தை அவமதிப்பது. இப்படி எல்லாம் திருச்சபைகளுக்குள்ள கிறிஸ்தவத்துக்குள்ள நடந்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த சிறையிருப்பு. இந்த சிறையிருப்பினுடைய அனுபவம். அன்னைக்கு அவங்க அப்படிலாம் இல்ல. அன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதுல உண்மையா இருந்தாங்க. தெரிஞ்சதுல அவங்க முழங்காலில் நின்று அவங்க வேதத்தை படித்தார்கள், வேதத்தை வாசித்தாங்க, வேதத்தோடு நேரத்தை செலவழித்தார்கள். இன்றைக்கு அந்த 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 செயல்கள் எல்லாம் எங்கே? இன்றைக்கு வேத பித்தர்கள், வேதத்தின் மேல் பைத்தியமாகிற பைத்தியங்கள் எங்கே? நீங்கள் நான் அப்படி மாறக்கூடாதா? நம்ம மாறினா நமக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்களை விட நம்மளை கொண்டு அதிகமான கிரியைகளை செய்வார் அல்லவா? சிஸ்டர், அம்மா ஜீவியத்தை தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். இந்த ராஜா திருவசனத்தை அவமதித்தான். அதனுடைய விளைவை
அவன் அனுபவிக்க வேண்டியிருந்தது. இது யூதாவுக்கு நடந்த காரியம், பின்னடைவினுடைய காரணம். இப்ப இவங்களுக்கு முன்னாடி இஸ்ராயேல் அந்த 10 கோத்திரம் அவங்க சிறைப்பட்டு போனாங்கல்ல, அவங்க சிறைப்பட்டு போனதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுக்கும் பொருந்தும் இவங்களுக்கும் பொருந்தும், 2 பேருக்குமே பொருந்தும். அப்படி சிறைப்பட்டு போனதுக்கு காரணம் என்னன்னா விக்கிரக ஆராதனை. திருவசனத்தை அவமதிப்பது மாத்திரமல்ல, அவங்க வாழ்க்கையில் விக்கிரக ஆராதனை. நீங்க இந்த வடக்கு ராஜ்யத்தை பற்றி படிக்கும் போது திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை வரும், யெரொபெயாமின் பாவம், யெரொபெயாமின் பாவத்தை செய்தார்கள். அது என்ன? விக்கிரக ஆராதனை. எப்படி அவன் பொன் கன்றுக்குட்டியை நிறுத்தி வணங்க சொன்னானோ அதே காரியத்தை செய்கிறார்கள். ஆகவே அந்த 2 பேருக்கும் பொதுவா ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து அங்கலாய். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் இதோ படிங்க. இதோ நான் பள்ளத்தாக்கிலே கண்டிருந்த தரிசனத்துக்கு சரியாக இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கினது. அவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே, உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர் விக்கிரகம் இருந்தது. வடக்குலையும் விக்கிரகம் தான், தெற்குலையும் விக்கிரகம் தான். அப்போ முதலாவது திருவசனத்தை அவமதித்தார்கள். அப்படி திருவசனத்தை அவமதிக்கிற ஒரு அனுபவம் வந்துருச்சுனாவே அடுத்து ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துரும்னா விக்கிரக ஆராதனை வந்துடும். விக்கிரக ஆராதனை வந்துவிடும். திருவசனத்தை அவமதிக்கிற அனுபவம் இருந்துச்சுனாவே, திருவசனத்தை அவமதிக்கிறவங்க வாழ்க்கையில திருடன் ரொம்ப எளிமையா உள்ள நுழைவான். திருடனாகிய சாத்தான் திருடன் உள்ள நுழைஞ்சிருவான். உள்ளே நுழைந்து அவனுடைய வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவான். விக்கிரகத்தை உள்ள கொண்டு வந்துருவான். விக்கிரகம் என்றால் என்ன? ஆண்டவரை வைக்கிற இடத்துல வேற எதையாகிலும் யாரை வைத்தாலும் அதுக்கு பேர் விக்கிரகம். இயேசுவை வைக்கிற இடத்துல ஒரு பொருளையோ அல்லது ஒரு இடத்தையோ அல்லது ஏதோ ஒரு நபர்களையோ எதை வைத்தாலும் அதுக்கு பேர் என்ன? விக்கிரக ஆராதனை. இப்படி விக்கிரக ஆராதனை செய்தபடினால் ராஜ்யம் சிறைப்பட்டு போகும். இன்னைக்கு நிலைமை தான். ஒரு பக்கத்தில் திருவசனத்தை அவமதிப்பது, தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை, தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிற அந்த விதங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை கொடுக்கிற அனுபவம் ஒரு பக்கத்துல போயிட்டே இருக்கு. மறுபக்கத்தில் இயேசுவை வைக்கிற இடத்துல அவருக்கு இடம் இல்லாம மற்றெல்லாவற்றையும் வைக்கும். கடவுளை வைக்கிற இடத்துல நம்ம ஆண்டவர் யெஷுவாவை வைக்கிற இடத்துல கணவன் அல்லது மனைவி அல்லது பிள்ளைங்க அல்லது நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஊழியக்காரங்க அல்லது ஏதோ ஒரு விசுவாசிங்க அல்லது ஒரு குறிக்கப்பட்ட இடம் அல்லது ஒரு குறிக்கப்பட்ட பொருள் எதை வைத்தாலும் அதுக்கு பேர் விக்கிரக ஆராதனை. கொலையசீர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும் போது நமக்கு தெரியும். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரியச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இப்படியெல்லாம் விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை உண்டு பண்ணுகிற அவயவங்களை அழித்து போடுங்கள். தேவஜனமே, இன்னைக்கு இந்த சிறைப்பட்டு போகிற நிலைமை நமக்கு ஏன் வந்திருக்கு? அறிஞ்சோ அறியாமலோ ஆண்டவர் இயேசுவை வைக்க வேண்டிய இடத்துல எதையோ அல்லது யாரையோ வைக்கிறோம். அதனால ஒரு கேஷுவல் கிறிஸ்டியன் லைஃப் தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த அந்நிய பாஷை நம்ம பேசுறோம் பாத்தீங்களா, அக்கினி பாஷை. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஒரு தேவ பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில
நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரம் நீங்க அந்நிய பாஷையில நீங்க பேசுறீங்கன்னா, நம்ம ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்ததான அந்த ஆவி நிறைவு இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய வாசல்ல தான் கால் வச்சிருக்கோம். சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது யார் வாசல்ல கால் வச்சிருக்கிறது? 10 மணி நேரம் 10 மணி நேரம் ஒருத்தருக்கு ஒரு தேவ மனுஷனுக்கு இல்ல ஒரு தேவ மனுஷிக்கு 10 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசக்கூடிய ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையில ஆண்டவரை துதிக்கிற அனுபவம். இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்கிற அந்நிய பாஷை இருக்குல்ல, அதுல துதிக்கிறதான ஒரு அனுபவம் ஒரு 10 மணி நேரம் அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு வைங்களேன். இப்ப அவங்களுடைய நிலைமை என்ன? ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த அந்த உண்மையான பெந்தேகோஸ்தே நாள் நடந்துச்சு பாத்தீங்களா, அந்த ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த அந்த 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 ஆவி நிறைவினுடைய வாசலில் கால் வைத்திருக்கிறார். அப்போ சும்மா கூட்டத்துல டக்கா பக்கான்னு ஒரு 2 பாஷையை பேசிட்டு அதோட அவ்வளவுதான், அடுத்த வாரம் தான் இவங்க நிலைமை என்னங்கிறத யோசிப்போம். இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னும் நம்ம அப்போ அந்த 120 பேருக்குள்ள வந்த அந்த ஆவி நிறைவுக்குள்ளேயே நம்ம யாருமே இன்னும் வரல அப்படிங்கிற உண்மை மறுக்க முடியாத உண்மை. ஒரு தேவ மனிதர் சொல்றாருங்க, இன்னைக்கு இருக்க அப்போஸ்தலர்கள், இன்னைக்கு இருக்கிற தீர்க்கதரிசிகள் எல்லாருமே நாங்கெல்லாம், அதாவது வேதாகமத்துல சொல்லப்பட்ட அந்த ஸ்டாண்டர்டு கூட நாங்க வரல, நாங்கெல்லாம் இன்னும் ஒரு 5% தான் வந்திருக்கோம், அது ஒரு 10%, அது ஒரு 15%, அதை யாருமே தாண்டல அப்படின்னு சொல்லுகிறார்கள் தேவ மனிதர்கள். கர்த்தரோடு நடக்க நடக்க உங்களுக்கு தெரியுது, இன்னும் நம்ம அந்த ஆதி அப்போஸ்தல ஆவி நிறைவுக்குள்ள வரல. என்ன காரணம்? 1, திருவசனத்தை அவமதிப்பது, 2வது விக்கிரக ஆராதனை. இயேசுவை வைக்கிற இடத்துல எதை வைத்தாலும், மனிதர்களையோ பொருள்களையோ நகை நட்டு பட்டு போட்டு எதை வச்சாலும் அதுக்கு பேரு விக்கிரகம் தான். புறம்பான அலங்கரிப்புகள் எல்லாம் விக்கிரகம் தான். புறம்பான அலங்கரிப்பு விக்கிரகம் தான். சோ இதை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் எப்படி பிசாசு அலற வைக்க முடியும்? அவன் வந்தா இவங்க தான் அலறுவான். நகையை கட்டினவங்களுக்கு இருதயத்தில் இருக்கிறோம். இருதயத்தில் இயேசுவை வைக்க வேண்டிய இடத்துல மற்ற எதையெல்லாமோ வைத்துக் கொண்டு, உங்களுக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் இயேசுவை வைக்கிற இடத்துல ஊழியத்தை வைத்தால் கூட அதுக்கு பேர் விக்கிரகம் தான். ஆண்டவரோடு உறவாட முடியாம தேவ சமூகத்துல கர்த்தரோடு தனித்து உட்கார முடியாத அளவுக்கு ஊழியம் அப்படின்னு வந்தாலும் அதுக்கு பேர் விக்கிரகம். ஆண்டவர் இயேசுவை பாருங்க, அவர் எவ்வளவு பிஸியா இருந்தார். ஆனா அதுக்கு நடுவுலையும் வனாந்தரத்துக்கு தனித்து போனார், தேவ சமூகம் போனார், பிதாவிடத்துல இரவெல்லாம் ஜெபித்தார். படிக்கிறோமே, பிஸியா இருக்கிறத விட முக்கியம் ஆண்டவர் மேல பசியா இருக்கும் இந்த விக்கிரகம். ஆகவேதான் பாடுகிறோம், அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையதில் போதும் வேறே நண்பர் இயேசுவா வெறும் மண்ணுக்காக அவரை வைக்கிற இடத்துல எதையும் வைக்க கூடாது. இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில இந்த சிறையிருப்பு வந்ததுக்கு காரணம் இதுதான். சிறையிருப்பு வந்தனுடைய காரணம் இதுதான். 1, திருவசனத்தை அவமதித்தார்கள், 2வது விக்கிரக ஆராதனை செய்தாங்க. என்னன்னா இது 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 இப்படி அவங்க பண்ணதுனால ஆண்டவர் சொல்றாரு, என்னை அவர்கள் தூரம் போக பண்ணுகிறார்கள். இந்த வேர்டை நான் பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு பெரிய நடுக்கம் வந்துச்சு.
அந்த எசேக்கியேல் 8:6 நினைக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதிரி எரிச்சல் உண்டாக்குறதுக்கு கொண்டு வந்ததுனால என்ன இந்த ஜனங்க தூரமாய் போக பண்ணுகிறார்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கா பாருங்க. எசேக்கியேல் 8 படிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று சொல்லி. ஆனா இன்னும் அவர் தூரம் போகல, அவங்களை விட்டுட்டு போகல. ஆனா அவர் சொல்றாரு, அவங்க என்ன தூரமா போக பண்ற மாதிரி செய்யறாங்க. இந்த புதிய ஏற்பாட்டிலையும் கிறிஸ்துவானவர் நமக்குள்ள இருக்கிறார், நம்மள அவருக்குள்ள வச்சிருக்கிறார். நம்மள்கிட்ட அவர் போகல, ஆனா நம்ம செய்யறது எல்லாமே அவரை தூரமா போக பண்ற மாதிரியே செய்யறோம். ஆனா நம்ம மேல வச்ச அவருடைய அளவு கடந்த அன்பு, அநாதி சிநேகத்தினால அவர் இன்னும் நம்மளுக்கு தூரம் போகல. லவோதிக்கேயா சபையாக இருந்தாலும் வெளியில இருந்து கதவை தட்டிட்டு தான் இருக்கிறபடியே தூரம் போகலையே. கதவை தர கதவை தட்டுகிறார். தேவ ஜனமே, நம்முடைய ஜீவியத்தை அலசி ஆராய்ந்து பார்ப்போம். அப்போ இந்த மாதிரியான காரியங்கள் நடந்ததுனாலதான் அவங்க சிறைப்பட்டு போனாங்க. அதே நிலைமைதான் இன்றைக்கும் முழு திருச்சபைகளில், முழு கிறிஸ்தவத்துல, அதாவது இந்த சபை அந்த சபை நான் தனிப்பட்டதான் சொல்லல, இங்க முழு இன்டர்நேஷனல் லெவல்ல முழு கிறிஸ்தவத்துடைய நிலைமையை பாருங்க, முழு சரீரமாகிய சபையினுடைய நிலைமையை பாருங்க. இதுதான் நிலைமை. ஆண்டவரே, இந்த நிலைமை நீடிக்க வேண்டாப்பா, நிச்சயமா மாற்றங்கள் வரணும், இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரணும். எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்கள் செய்ததை விட நாங்க அதிகமான காரியத்தை செய்யணும். அவங்க 8 அடினா நாங்க 14 அடி பாயணும் அப்பா. இந்த ஒரு வேகம், உத்வேகம் நமக்குள்ள வருவதாக. நிறைய பாருங்க, திருவசனத்தை அவமதிக்கும்படியான அந்த காரியங்கள்ல நிறைய கள்ள உபதேசங்கள்லாம் வந்து திருவசனத்தை அவமதிக்கப்படுது பாருங்க. ஒரு பக்கம் பார்த்தா கிருப 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 எல்லாம் கிருபன்னு நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ, அப்படி ஒரு பக்கம் ஜனங்களை தடவி கொடுத்து போற ஒரு குரூப். மறுபக்கத்துல பார்த்தா பிரமாணம் 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 பிரமாணம், கர்த்தர் வெட்டிடுவாரு, குத்திடுவார், நீ தொலைஞ்சிருவ, உன் நாக்க அறுப்பார், உடைப்பார், அடிப்பார், இப்படி ஒரு குரூப். இந்த ரெண்டும் தப்பு. ரெண்டு பேலன்ஸா இருக்கணும். கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எதையாவது ஒன்ன பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு அப்படி போனா ரொம்ப கஷ்டம். வேதாகமம் எந்த காரியத்தை எவ்வளவு பேலன்ஸா எப்படி சொல்லுதோ அந்த அளவுக்கு சத்தியங்கள் போதிக்கப்படல. சரி, இதான் காரணங்களை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப நம்ம 3வது காரியத்துக்கு கடந்து போகலாம். 3வது, முன்னேறிய தேவராட்சி. தாத்தா யோசிச்சிருப்பான், ஓகே பின்னடைய பண்ணிட்டோம், அவ்வளவுதான், இனி இந்த தேவராட்சியம் பூமியில வராது அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். ஆனா பாருங்க, அவன் பயன்படுத்தின பின்னடைவுக்குரிய காரணங்களையே ஆண்டவர் கையில எடுத்து கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்றதை மாற்றி என்ன செய்கிறாரு, அந்த பின்னடைவுக்கு நடுவிலையும் தேவன் முன்னேற்றத்தை, ப்ரோக்ரஸ், முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறார். தானியேல் எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1-2 எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே
கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். படிங்க சார், படிங்க. அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். போதும் போய் கவனிச்சீங்களா? போய் கட்ட கடவன். 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனத்துல இதே வேர்டு இருக்கும். 2 நாளாகமம் 36 கடைசி வசனம் பாருங்க. அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். அவன் போகட்டும், அவன் போகட்டும். Go forward, முன்னேற்றம். இந்த பின்னடைவுக்கு நடுவிலையும் கர்த்தர் ஒரு முன்னேற்றத்தை, ப்ராக்ரஸ ஏற்படுத்துகிறது நம்ம பார்க்கிறோம். தேவஜனமே, சகோதர சகோதரிமார்களே, இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமை இப்படியே நீடிக்காதுங்க. இன்னைக்கு எல்லாமே ஒரு பின்னடைஞ்ச மாதிரி தெரியுது இல்ல? தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாமே அணைஞ்சு போன மாதிரி இருக்குல்ல? நீங்க ஃபீல் பண்றீங்கல்ல சிஸ்டர்? நான் மங்கி எரிய திரிய போல இருக்கு. ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு மங்கி எரிகிற திரிய போல இருக்கு, தெரிஞ்ச நாணல போல இருக்கு. இப்படியே காலம் போயிருமா, வாழ்க்கை இப்படியே போயிருமான்னு நீங்க யோசிக்கிறீங்கல்ல? இல்ல, உங்களுக்காக தான் கர்த்தர் சொல்றாரு, இந்த பின்னடைவுக்கு நடுவுல கர்த்தர் போக கடவன் என்று சொல்லக்கூடியதான ஒரு முன்னேற்றத்தின் அனுபவத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். எங்க இருந்து சிறைப்பட்டு வந்தாங்களோ அந்த சிறைப்பட்டு வந்த இடத்துல அந்த ராஜாவே பாருங்க, இவங்களை முன்னேற்றத்துக்குள்ள கொண்டு போகணுங்கிறதுக்காக ஆண்டவர் ராஜ்யத்தையே மாத்துறார். பாபிலோனியர் கையில இருந்து ராஜ்யம் மேதிய பெர்சியருடைய கைக்கு வருது. கோரேஸ் ராஜாவுடைய கையில வருது. கோரேஸ் உத்தரவு பிறப்பிக்கிறார், ஆலயத்தை போய் கட்டுங்கப்பா, கட்டுங்க, உங்களுக்குள் இருக்கிறவன் போகட்டும் என்று சொல்லுகிறார். இந்த நிலைமை அப்படியே நீடிக்காது. நான் உங்களுக்கு சொன்ன பாத்தீங்களா, இன்னும் நம்ம யாருமே ஆதி அப்போஸ்தல ஆவி நிறைவை நம்ம யாரும் இன்னும் பார்க்கல. ஆனா யார் பார்த்தாங்கன்னா 1900 வருஷத்துல 1900, 1901, 2 அந்த வருஷத்துல அசூசா ரிவைவல் அப்படின்னு ஒரு எழுப்புதல் உண்டாச்சு. அந்த எழுப்புதலுக்காக பாரத்தோடு ஜெபித்தவர் யார் அப்படின்னா, ஒரு ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு தேவ மனிதர். அவர் எல்லாரும் அற்பமா எண்ணாங்க. கிறிஸ்தவர்கள் அன்னைக்கு இருந்தவங்க எல்லாரும் அவர் அற்பமா எண்ணாங்க. ஆனா அவர் கர்த்தர் சமூகத்துல பாரத்தோடு கூட கேட்டார், ஆண்டவரே, வேதம் என்பது வாசிக்கிறதுக்கு மட்டும் இல்லையா, இது நான் விசுவாசிக்கிற ஒண்ணு, நான் அனுபவிக்கிற ஒண்ணு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 இருந்து 4 வரைக்கும் இருக்கிற இந்த அனுபவங்கள், அந்த ஆவி நிறைவு, அந்த ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல என்ன நடந்துச்சோ அந்த காரியங்களை எங்க கண்கள் பார்க்கணும் ஐயா. இது வேதத்தை எழுதியிருக்கு, எழுதப்பட்டதாகவே போயிடக்கூடாது ஐயா, அனுபவம் ஆகணும் ஐயா, உதவி செய்யுங்க ஐயா, இயேசுப்பா, யெகோவா, ஜீசஸ் அப்படின்னு அவர் ஜெபித்தாங்க. அந்த ஜெபத்துடைய விளைவுதான் அசூசா எழுப்புதல் அப்படிங்கிற ரிவைவல் வந்துச்சு. ஆவியானவர் பலமா இறங்கினார். ஜனங்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுறாங்க. அதோட நிக்கல. எப்படி அன்னைக்கு அந்த ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே அன்றைக்கு அவங்க பேசும்போது வேற வேற மொழி பேசுகிறவர்கள், அவங்களுடைய மொழியில இந்த 120 பேரும் இவங்களுக்கு அந்த மொழி தெரியாது, ஆனால் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்டார்களே, அதே மாதிரி
அந்த அசூசா எழுப்புதல்ல சைனீஸ் லாங்குவேஜ், அந்த மொழி தெரியாத ஒரு அமெரிக்கன் அவர் அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருக்கும்போது அவர் வாயில சைனீஸ் மொழியினுடைய வார்த்தைகள் வருது. அந்த சைனீஸ் மொழியில தேவனுடைய மகத்துவங்கள் வருது. சைனாக்காரங்க உட்கார்ந்து சைனாவுடைய அந்த மொழி தெரியாத அவர் இதை பேசுகிறத பார்த்த உடனே அவர் அதிர்ந்து போகிறார். அவர் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். அவர் அப்படியே முகங்குப்புற விழுகிறார். அந்த மாதிரி அற்புதம் நடந்துச்சு. இந்த மாதிரியான பாஷை தெரியாதவர்கள் அவங்க பேசுறாங்க. அந்த தெரியாத பாஷையை பேசும்போது அந்த பாஷைக்குரியவர்கள் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு தேவன் தம்முடைய மகத்துவத்தை பேசுறாங்க. அந்த எழுப்புதல்ல பிறந்த சபைகள் தான் ஏஜி, சர்ச் ஆஃப் காட். அதை தொடர்ந்து அப்படியே வருதா சிபிஎம், ஏசிஏ, கிருபாசனம், ஐபிசி, ஐபிஏ, ஃபுல் காஸ்பல் எல்லாம். ஆனா அப்படியே இந்த அனல் குறைஞ்சு 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 இப்ப நம்ம திரும்ப அந்த சிறைப்பட்ட நிலைமைக்குள்ள வந்துட்டோம். ஏதோ அப்படியே ஒரு ஆவி நிலம்புறது, ஒரு அந்நிய பாஷையை பேசுறது, ஏதோ பாடுறது, ஆராதிக்கிறது, ஏதோ வேதத்தை படிக்கிறது, ஏதோ ஊழியங்களை செய்யறோம், அப்படியே போறோம் வர்றோம். கேஷுவலா இருக்கு. திரும்ப அந்த எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். போக கடவன், திரும்ப ஆலயத்தை கட்டுகிறவன், இடிந்து போன காரியங்களை கட்டும்படியாய் புறப்பட்டு போக கடவன். அந்த ஒரு வாஞ்சை விருப்பம் நமக்குள்ள வரட்டும். இருக்கிற நிலைமையில யாரும் திருப்தியா இருக்கக்கூடாதுங்க. போதுங்க, இது ஏதோ இருந்தமா ஏதோ போனோமா போதும். இந்த சுய திருப்திக்கு ஒருபோதும் இடம் கொடுத்து விடக்கூடாது. போக கடவன் என்பதை நீங்க பார்க்கணும். சரி, இந்த பின்னடைவுக்கு நடுவுலையும் தேவராஜ்யம் முன்னேறுகிறது நம்ம பார்க்கணும். சரி, இப்ப நாலாவது காரியத்துக்குள்ள நம்ம கடந்து வருவோம். நாலாவது என்ன? பின்னடைவின் நடுவிலும் முன்னேற்றம் அடைவதற்கான காரணங்களும் நான் உங்களுக்கு இப்ப காரணங்களையும் காட்ட போறேன், காரணங்களையும் காட்ட போறேன். நம்ம எல்லாரும் இந்த நாட்கள்ல இனி வரப்போற எழுப்புதல் தீபத்தை ஏற்றுகிற இந்த இருண்ட இந்த சிறையிருப்பினுடைய நிலைமையை மாற்றுகிற எழுப்புதலின் காரணர்களாக, அதற்குரிய காரணங்களை உடையவர்களாக கர்த்தர் உங்களை என்னை மாற்றுவாராக. நம்மளா மாற முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளாம் இருந்தால், கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணினால், ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மை அப்படி மாற்றுவார். நம்ம வேலை அர்ப்பணிக்கணும். அந்த பாரம் நமக்கு வரணும். அப்போ காரணங்களும் என்னங்க காரணம்? யாரு காரணர்கள்? திரும்பவுமாக அந்த சிறையிருப்பெல்லாம் மாறுது, திரும்ப முன்னேற்றம் வருது. காரணங்களையும் நான் காட்டுறேன், காரணத்தையும் காட்டுறேன். ஒவ்வொரு காரணத்தையும் ஸ்பெஷலா, ஒவ்வொரு காரணம் நிறைய இருந்தாலும் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ஸ்பெஷலா இருக்கிற காரியம். முதலாவது காரணர் தானியேல். இன்னைக்கு காலையில் நீங்க சபையில பிரசங்கம் கேட்டீங்களே தானியேலை பற்றி. தானியேல் இவர் காரணர். இந்த காரணருக்குள்ள வெளிப்பட்ட ஒரு விசேஷமான காரணம், இந்த முன்னேற்றத்துக்குரிய காரணம் என்ன? தானியேல் 6:10 வாசியுங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம். The person you are speaking with has put your call on hold. Please stay on the line. நீங்கள் பேசும் நபர் உங்கள் அழைப்பை ஹோல்டில் வைத்துள்ளார். दयவு செய்து लाइनिल कातिरुक्कवुम. आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उसने आपकी कॉल को होल्ड पर रखा है. कृपया लाइन पर बने रहें. The person you are speaking with has put your call on hold. Please stay on the. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும்
தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இங்க கார்னர் தானியேல், இந்த கார்னரை கர்த்தர் எழுப்புகிறார். இந்த கார்னருக்குள்ள காணப்பட்ட விசேஷமான காரணம் என்ன? ஜெபம். தடைகளுக்கு நடுவிலும் தளராத ஜெபம். வெறும் ஜெபம் இல்ல, ஜெபிக்க கூடாது, எந்த தேவனுடைய நாமத்தையே சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படின்னு தடை உத்தரவு வந்திருக்கு. ஆனா தடைகளுக்கு நடுவிலும் தளராத ஜெபம். இந்த தானியேலை வேற எதுலையுமே குற்றம் கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த ஒரு விஷயத்துல குற்றம் கண்டுபிடிக்க அவங்க பாக்குறாங்க. யாரும் வந்து ஜெபிக்க கூடாதுங்கிறதான ஒரு தடை உத்தரவு வருது. அப்படி பத்திரத்துல கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும், தடை வந்திருக்கு, ஜெபிக்க தடை வந்திருக்குன்னு தெரிஞ்சும் வழக்கமா எப்போதும் செய்கிற மாதிரி தடை வந்தது. ஆனா தடை தானியேலுடைய ஜெபத்தை தடுக்கல. இப்படி தடைகளின் நடுவிலும் தளராது ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரர்களை, ஜெப வீராங்கனைகளை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். அந்த ஜெப ஆவியை தேவன் தர விரும்புகிறார். இப்படி ஜெபிக்கிறவங்க இன்னைக்கு வேணும். நீங்களும் நானும் காரணர்களாக மாறுபடியாக ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஜெபிக்கணும். ஆகவேதான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை படிக்கும் போது, எபேசியர் 6:18, 6:18, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் எபேசியர் 6:18, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். எந்த சமயத்திலும் வேண்டுதலோடு ஜெபத்தோடு நீங்க விழித்துக் கொண்டிருங்கள் சொல்லுகிறாரே. ஜெப ஜீவியம். தடைகளுக்கு நடுவிலும் தளராத ஜெபம். சாத்தான் ஜெபத்தை தடை பண்றதுக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். வயிற்று வலியை கொண்டு வருவான், கை கால் வலியை கொண்டு வருவான், மூக்கு வலியை கொண்டு வருவான், தூக்கத்தை கொண்டு வருவான். இல்ல அதைரியப்படுத்துறதுக்குன்னே 4 பேரை எடுத்து வச்சிருப்பான். நீங்க ஜெபத்துல உட்காரணும்னு பாப்பீங்க, போன் வரும். அந்த போன் எடுத்தா நம்மளை அதைரியப்படுத்துறதுக்குன்னே ஆட்களை எழுப்பி அனுப்புவான். ஒன்னு அவனுக்கு அக்காவா தங்கச்சியா இல்ல அண்ணனா தம்பியா இருப்பாங்க, அதைரியப்படுத்துறதுக்குன்னே வருவாங்க. எல்லாத்தையும் தூக்கி ஒரு மூலையில போட்டுட்டு தடைகளுக்கு நடுவிலும் தளராத ஜெபம் நமக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாருல, இந்த வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு, அந்த வாக்குத்தத்தத்துக்கும் அது நிறைவேறுவதற்கு இடையில அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி அறிக்கையிட்டு ஜெபிச்சாதான் அது நிறைவேறும். இன்னைக்கு நான் அதிகார ஜெபத்தை உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? எசேக்கியேல் 36-37 என்ன படிக்கிறோம்? மந்தைய பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. நான் பாழானதை நிர்மூலமானதை கட்டுவேன், பாழானதை பயிர் நிலமாக்குவேன்னா சொல்றாரு. பட் இதை செய்யணும்னா, இதை அனுகிரகம் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? விண்ணப்பம் பண்ணணும். படிங்க 36-37. எசேக்கியேல் ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். அப்போ தேவன் தரிசனம் கொடுத்துட்டாருன்னா, ஆமா கொடுத்தாரு, அவரே செஞ்சிருவாருலாம். இல்ல நோ நோ. தரிசனம் கொடுத்தாருன்னா அந்த தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்ம விண்ணப்பம் பண்ணணும். சொல்லி சொல்லி சொன்னீரே செய்யுங்கப்பா, சொன்னீங்களப்பா, நீங்க தானப்பா சொன்னீங்க, செய்யுங்க.
அப்படின்னு விண்ணப்பம் பண்ணுவது மிக மிக முக்கியம். தடைகளுக்கு நடுவிலும் தளராத ஜெபம். தானியேல் அப்படிதான் செய்தான். அதனால பாருங்க, அந்த 70வது வருஷம் வரும்போது கரெக்டா அந்த சிறையிருப்பில் இருந்த ஜனங்கள் விடுதலையை பெறுகிறார்கள். அதே மாதிரி கர்த்தர் எழுப்புதலுக்குன்னு ஒரு நேரத்தை வச்சிருக்காரு. கர்த்தருடைய சீசன் ஒண்ணு இருக்கு. அந்த சீசன் வரப்போது கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. அந்த எழுப்புதலின் தீபத்தை ஏற்றுகிற கருவிகளாக நீங்களும் நானும் மாறணும். அப்படி மாறுவதற்கு தடைகளின் நடுவிலும் தளராத ஜெபம் ரொம்ப முக்கியம். நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்க கூடாது. ஊர்க்கதை, உலக கதை, வந்த கதை, போன கதை பேசி டிவியை பார்த்துக்கிட்டு செல்போனை நோண்டிக்கிட்டு என்னத்தையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு நேரங்களை வீணடிக்காம நல்ல தேவ சமூகத்துல உட்கார்ந்து நல்லா ஜெபிக்கணும். வசனங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். கூட்டணியா ஜெபிப்பது ஒரு பக்கம், அதை விட முக்கியம் தனித்து ஜெபிக்கணும். இந்த கூட்டணி ஜெபத்திலேயே திருப்தி ஆயிடக்கூடாது. கூட்டணி ஜெபம் அது கொஞ்ச நேரம் தான். தனித்து ஜெபிப்பது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இயேசு 2ஐயும் வச்சிருந்தார். சொன்னீரே செய்யுங்கப்பா, ஜெபிக்கணும். பாருங்க, அவர் எருசலேமை நோக்கி ஜெபம் பண்றார். எரேமியா மூலமா உரைக்கப்பட்ட வார்த்தையை வச்சு ஜெபிக்கிறார். ஐயா, எதிர்பார்த்திருக்கிற முடிவை தருவேன்னு சொன்னீரே செய்யுங்க. சிறையிருப்புக்கு அப்புறம் 70 வருஷத்துக்கு அப்புறம் விடுதலை ஆக்குவேன்னு சொன்னீரே செய்யுங்க. இதே மாதிரி கர்த்தர் செய்தார். தடைகளுக்கு நடுவிலும் தளராத ஜெபம். அப்படிப்பட்ட ஜெப வீரர்களாக, ஜெப வீராங்கனைகளாக உங்களை என்னை கர்த்தர் மாற்றுவார். நம்ம பலத்தர முடியாது, அவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். சரி, அடுத்து 2வது ஒரு காரணம். 2வது காரணம் யார் தெரியுமா? நம்முடைய தலைவர் எஸ்ரா. எனக்கு எஸ்ராவை ரொம்ப பிடிக்கும். நம்ம இங்க நிறைவேற்ற வேண்டிய ஓட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு அங்க போகும்போது எஸ்ராவுக்கு அவரை பார்த்து கை கொடுத்து அவரை, ஏன்னா அவங்க எல்லாம் நம்முடைய முர்த்திலாக்கள் அல்லவா, நம்முடைய தாத்தாக்கள். ஆனா பொதுவா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுடைய, வேதத்துல சொல்லப்பட்ட பரிசுத்தவானுடைய அவங்களை பத்தி பேசும்போது அவன் இவன் எல்லாம் பேசுறத தவிர்க்கணும். ஆபிரகாம் வந்தான், ஈசாக்கு வந்தான் தெரியாம இருக்கும்போது நம்ம பேசியிருப்போம். நம்ம வேதத்தெல்லாம் படிச்சு நம்ம ஆழமா படிக்கும்போது, எபிரேயத்தெல்லாம் படிக்கும்போது அவங்களாம் நம்முடைய முற்பிதாக்கள் அல்லவா, நம்முடைய தாத்தாக்கள். நம்முடைய நான் சொல்றது, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்கய்யா. ஓகே. அப்ப நம்முடைய தாத்தாக்கள் நம்முடைய அப்படி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த கணத்தை, மரியாதையை நம்ம கொடுக்கணும். ஆபிரகாம் வந்தார், ஈசாக்கு வந்தார், யாக்கோபு செய்தார், அப்படி பேசணும். அவன் இவன் பேசலாம் தவிர்க்கப்படணும். சரி, அப்ப பாருங்க, எஸ்ரா 2வது காரணம். தானியேல் ஜெபம்னா இவர் பாருங்க, இவர் என்ன பண்றாரு, இவருடைய விசேஷமான தன்மை என்ன? எஸ்ரா 7:10, எஸ்ரா 7ஆம் அதிகாரம். ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இவர் யாருன்னா வேதத்தோடு நேரத்தை செலவழிக்கிறவர். தானியேல் ஜெபிக்கிறவர். இந்த எஸ்ரா யாருன்னா அவருக்கு எப்பயுமே வேதம் வேதம் வேதம், தோரா தோரா தோரா, அவருடைய வாழ்க்கையெல்லாம் தோரா. பாருங்க, வேதத்தை படிக்கிறாரு, அதை ஆராய்ச்சி பண்றாரு, அதன்படி செய்யணும். இதுக்காகவே தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி, இதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சார். இன்னைக்கு நம்ம படிக்கிற இந்த எபிரேய எழுத்துக்கள் எல்லாம் அவர் கொண்டு வந்த முறை, எஸ்ரா கொண்டு வந்த முறை. 1 நாளாகமம் 2 நாளாகமம் எழுதினது யாரு? அவர் தான். முழு பைபிளே எழுதிட்டார் பாத்தீங்களா? முழு பழைய ஏற்பாடே எதுல இருக்கு? 1 நாளாகமம் 2 நாளாகமத்துல முழு பைபிளே இருக்கு. உண்மைதானா? எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஆதாம்ல இருந்து ஆரம்பிக்கும். 1 நாளாகமம் ஆதாம்ல ஆரம்பிச்சு
கடைசி 2 நாளாகமத்துடைய கடைசி வந்து அவங்க சிறைப்பட்டு போய் அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலையாகிற வரைக்கும் எழுதுறார் எஸ்ரா. இந்த நாளாகம புத்தகத்துடைய அதிகமான பகுதிகள் எழுதியவர் எஸ்ரா. ஏன்னா அந்த ஜனங்கள் வந்து தன்னுடைய பூர்வ பாதையை மறந்துடக் கூடாதுங்கிறதுக்காக எழுதினார். எஸ்ரா எழுதினார். அப்ப எஸ்ராவுடைய காரியம் என்ன? பைபிள், வேதம், தோரா, வேதத்தோடு நேரத்தை செலவழிப்பது. அதே மாதிரி கடைசி கால எழுப்புதலுடைய தீபத்தை ஏற்றி வைக்க இந்த இருண்ட நிலைமைகள் மாறி தேவராஜ்யத்துடைய முன்னேற்றத்தின் கருவிகளாக, காரணங்களாக நம்ம மாறுவதற்கு என்ன செய்யணும்? பைத்தியமா வேதத்தை படிக்கணும். இன்னைக்கு இங்க பாஸ்டரையா சொன்னாங்க, வேத பித்தர்கள் பைபிள் மேல பித்தம் கொண்டவங்களா மாறணும். வேதத்து மேல பித்தம், பைபிள் மேல பைத்தியம் பிடிக்கட்டும். வேதத்து மேல பைத்தியம் உண்டாகட்டும். அப்படிப்பட்டவங்க தான் எழுப்புதலின் காரணங்களாக, கருவிகளாக மாற முடியும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனத்துல பேதுரு இதைத்தான் சொல்றாரு. வசனத்தை கவனிங்கப்பா, வார்த்தையை கவனிங்க. அதுதான் இருளுள்ள தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கு அப்படின்னு சொல்றாரு. அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். நமக்கு எத்தனையோ காரியங்கள் விளங்கல இல்லையா? விளங்கவில்லை. விளங்காத காரியத்துக்கெல்லாம் விளக்கம் எங்க இருக்கு? இந்த விளக்காகிய வசனத்துல இருக்கு. அதனால வேத வசனத்து மேல பைத்தியமா மாறணும். வார்த்தை வார்த்தை வார்த்தை. 1 ஜெபம், தடைகளுக்கு மத்தியிலும் தளராத ஜெபம். 2வது வேதத்தின் மேல் உண்டாகிற பைத்தியம். வேதத்தின் மேல பைத்தியமா பைத்தியமா. 1 வேதத்தை படிக்கணும், இல்லைன்னா அதை பத்தி சிந்திக்கணும், இல்லைன்னா அதை அறிக்கையிடணும். ஏதோ ஒரு விதத்துல வேதத்தோடு நமக்கு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்குது. சரி, இது 2வது. 3வது காரணர் யார் அப்படின்னா செருபாபேல். சகரியா 4ஆம் அதிகாரத்துல இந்த செருபாபேலுக்கு தான் இந்த வார்த்தை உரைக்கப்படுது பாருங்க. சகரியா 4:4 இருந்தே படிங்க. 4 இருந்து 4, 5, 6. நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். என்னோட பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதமே. போதும் 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 போதும். 3வது என்ன? ஆவியினாலே ஆகும். அப்போ முழுக்க முழுக்க ஆவியானவரின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுப்பது. பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ இல்லையா, ஆவியானவரால தான் ஆகும். கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பை ஹோலி ஸ்பிரிட். ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக வருவது. சிறையிருப்பு மாறணுமா? இப்ப நம்ம இருக்கிற இந்த நிலைமைகள் மாறணுமா? நம்முடைய கண்கள் ஆதி அப்போஸ்தல கால எழுப்புதலை பார்க்கணுமா? தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த தரிசனங்கள் நிறைவேறணுமா? 100க்கு 100 ஆவியானவரின் ஆளுகைக்குள்ளாக கடந்து வர வேண்டும். பலத்தினாலும் அல்ல. பலருக்கு சாதிச்சிடலாம், நோ. பராக்கிரமத்தினாலும் அல்ல. எனக்கு நிறைய வெயிட்டான பார்ட்டியெல்லாம் இருக்கு, வெயிட் ஆட்கள் இருக்காங்க, சாதிச்சிருவோம், நோ. எல்லாம் வேலைக்காகாது. ஆவியினாலே கம்ப்ளீட்டா ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள இருந்தா மட்டும்தான் காரியங்கள் நடக்கும். ஆவியானுடைய ஆளுகை ரொம்ப முக்கியம். ஆவியினாலே ஆகும் என்பதை நம்ம படிக்கிறோம்.
இதைத்தான் ரோமர் 8:14 நமக்கு தெரிஞ்ச வசனம் படிக்க வேண்டாம், நீங்க குறித்துக் கொள்ளுங்க. ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் யாரு? தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க, நம்ம இன்னும் ஆதி அப்போஸ்தல நாட்களினுடைய எழுப்புதலுக்குள்ள வரல. நான் யோசிச்சிருக்கேன், பெந்தேகோஸ்தே நாள் வரப்போகுது. அந்த நாளுக்கு வர இந்த 10 கடைசி இந்த 10 நாள் ஒரு காத்திருப்பின் நாட்களை ஏற்படுத்தணும்னு நான் யோசிச்சிருக்கேன். எதுக்காக காத்திருக்க போறோம்? அந்த எழுப்புதல் வரணும்ப்பா. அந்த ஆதி அப்போஸ்தல அந்த ஆவி நிறைவு வரணும். அது தனியா காத்திருக்கணுமா அதெல்லாம் இன்னும் எனக்கு தெரியல. உங்களோட சேர்ந்து காத்திருக்க சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுப்பேன். அந்த 10 நாட்கள் அவங்களே மேல்நிலையில காத்திருந்தாங்களோ அதே போல காத்திருப்பின் நாட்கள் அதை ஏற்படுத்தணும்னு நான் யோசிச்சிருக்கேன். எனக்கு ஹீப்ரு எடுக்கிற என்னுடைய டீச்சர் பெலிசியா நான் அந்த நாளை கரெக்டா கேட்டிருக்கேன், எந்த டேட்ல வந்து. ஏன்னா இப்ப வந்து 23வது நாளும் 24வது நாளும் போயிட்டு இருக்கு. ஓமரின் எண்ணிக்கை அந்த ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஓமர் எண்ணுவாங்க, இந்த கதிர்கட்டுடைய இதை வந்து எண்ணுவாங்க. அந்த நாட்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. கரெக்டான இந்த நாள் எப்ப வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்னாடி 10 days காத்திருப்பின் நாட்களா அதை செய்யணும்னு நான் யோசிச்சிருக்கேன். கர்த்தர் உதவி செய்வார். ஏன்னா நம்ம இன்னும் அந்நிய பாஷையிலேயே நம்ம இன்னும் வாசல்ல தான் நிக்கிறோம். நம்ம உள்ள போல, இன்னும் போக வேண்டிய இந்த ஆழங்களுக்குள்ள போகல. நம்ம வாசல்ல நின்றுக்கிட்டு இதுவே போதும் அப்படின்னு நம்ம நின்றுட்டு இருக்கோம். நம்ம உள்ள போகணும். நான் சொன்னேன்ல 10 மணி நேரம் உங்களுக்கு அந்நிய பாஷையில நல்லா துதிக்கிற அனுபவம் இருந்தாதான் நீங்க வாசல்லையே நின்றுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மற்றவங்க எங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஆவியினாலே ஆகும். ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக நம்மள கம்ப்ளீட்டா அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம். நான்காவதாக அசுத்தமானவைகளை களைந்து போட்டு, அதாவது அழுக்கை களைந்து போட்டு, அழுக்கானதை களைந்து போட்டு அலங்காரத்தை தரித்துக் கொள்ளுகிற அனுபவம். இதை யார் இதுக்கு இந்த காரணர் யார் அப்படின்னா பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. இது எங்களுக்கு சகரியா 3 நினைக்கிறேன், 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3, 4, 5 இந்த வசனங்களை படிக்கும்போது நாம் அதை வாசிக்க முடியும். படிங்க. யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பித்தேன் என்றார். அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போட்டு அலங்கார வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளுகிற அனுபவம். அழுக்கு வஸ்திரங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? நம்ம வாழ்க்கையில காணப்பட்டதான அக்கிரமங்கள், பலவீனங்கள் எல்லாம் இதுவே நீடிச்சிருக்க கூடாது. ஆவியினாலே ஆகும்னு ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அடுத்து என்ன நடக்கும்? எல்லா அழுக்கா இருக்கிற அனுபவங்கள், எல்லா அசுத்தங்களை கர்த்தர் மாற்றுவாரு, அலங்காரத்தின் அனுபவத்தை தருவார். அந்த அலங்காரம் தான் என்ன? பரிசுத்த ஜீவியம், ஹோலினஸ். இது நமக்கா தானா வராது, அவர் தான் தருவார். நம்ம ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்மளை கம்ப்ளீட்டா ஒப்பு கொடுக்க அவர் தருவார். அவரை பார்த்து சொல்லணும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பரிசுத்தமாக்கும் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யுங்கப்பா, ஆளுகை செய்யுங்க. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆளுகை செய்யுங்கப்பா,
ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அழுக்கு வஸ்திரத்தை அவர் எடுப்பார், அலங்கார வஸ்திரத்தை கொடுப்பார். அந்த அலங்கார வஸ்திரம் தான் என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம். சங்கீதம் 29 நினைக்கிறேன் அங்க படிக்கும்போது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளும். அலங்காரங்கிறது என்ன? பரிசுத்த ஜீவியம் தான் அலங்காரம். 29:1-2 நினைக்கிறேன். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை 2 கொரிந்தியர் 7:1 அதான் சொல்லியிருக்கு. ஆகையால் சகோதரரே, உங்களுடைய ஆவியிலும் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசிகளையும் நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்து. 2 கொரிந்தியர் 7:1 படிங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாகுதல் அதான் அலங்கார வஸ்திரம். இது நமக்கு தானா வராது. நம்ம ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்க அவரே அசுத்தத்தை எடுத்துருவாரு, பரிசுத்தத்தை நமக்கு தருவார். எக்ஸ்சேஞ்ச், பரிமாற்றம் நமக்குள்ள உண்டாகும். சரி, கடைசியா 5வது நெகேமியா, அடுத்த காரணர், 5வது காரணர். இந்த நெகேமியா என்ன செய்தார்? இவருடைய வாழ்க்கையினுடைய விசேஷ தன்மை என்ன? பாரம். விசாரிக்க எருசலேம் எப்படிப்பா இருக்கு, ஜனங்களை எப்படிப்பா இருக்காங்க, எல்லாரும் நம்ம நிந்தை அனுபவிக்கிறாங்கப்பா, மதில்கள்லாம் இடிஞ்சு போயிருக்குப்பா. கேள்விப்பட்ட உடனே அவருக்குள்ள பாரம் வருது. பானபாத்திரக்காரனா இருக்கிறது அவருக்கு முக்கியமா இல்ல, பானபாத்திரக்காரனா இருக்கிறது அவருக்கு பெருசா தோணல. பாரம் வருது பாருங்க. நெகேமியா 1 படிக்கிறவர் உட்கார்ந்து 4-5 வசனமா இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உண்மையில் அன்பு கூர்ந்து. போதும். அப்ப இதெல்லாம் இருக்கலாம். காரணம் என்னன்னா, அவருக்குள்ள வந்த அந்த பாரம். நம்ம பாரத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவருடைய பாரத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். பாரம், இந்த பாரம் இருந்ததுனாலதாங்க நெகேமியா 2:20 எழுந்து கட்டுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்ல. 20:2 அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடைய சொன்னேன். பாரம் உள்ளவங்க தான் சொல்ல முடியும், எழுந்து கட்டுவோம். நமக்கு அந்த பாரம் உண்டாகட்டும். பாரம் இருந்துச்சுன்னா தேவசமுத்திர உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணி துக்கித்து தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, சபைகளுக்காக துக்கிப்போம். துக்கிக்கிறதோடு நிக்க மாட்டோம், கட்டுகிறவர்களாய் மாறுவோம். இந்த பாரம் இருந்ததுனாலதாங்க 6ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, என்னை போல ஒத்த மனுஷன் ஓடி போவானோ, என் வேலையை நீங்க மினக்கிட பண்ணுவானே, நான் செய்யற வேலை பெரிய வேலை. கர்த்தருடைய பாரத்தை சுமக்கிறவங்களுக்கு தான் தெரியும், நான் செய்யற வேலை பெரிய வேலை. அவன் உயிருக்கு பயப்பட மாட்டான். என்னை போலத்த மனுஷன் ஓடி போவானோ, அந்த 2 வசனங்களையும் படிங்க. 11ஆவது வசனம். அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்ற உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை என்றேன். இன்னொரு இடத்துல அதே 6ல, நான் செய்கிற வேலை பெரிய வேலை. 3வது, இங்க வந்து என் வேலையை மினுக்கிட பண்ணுவானேன். அப்பொழுது நான் அவரிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்துக்கு வருகிறதுனால் அது மினக்கிட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன். அது மெனக்கிட்டு போவானேப்பா, நான் வர முடியாதப்பா, நான் செய்யற வேலை பெரிய வேலைப்பா. இதெல்லாம் பாரம் உள்ளவர்கள் பேசுகிற வார்த்தை.
குடும்ப பாரம், சொந்த பாரம், அந்த பாரம், இந்த பாரத்தை தலைமையில போட்டுட்டு இருக்கவங்க இல்ல, கர்த்தருடைய பாரத்தை சுமக்கிறவங்க சொல்ற வார்த்தைகள். மத்தேயு 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். படிங்க மத்தேயு 11:29 கடைசி குறிப்பு முடிக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சோ என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும். அப்ப கர்த்தருடைய பாரத்தை சுமக்கிறவளா நம்ம மாறணும். இந்த 5 காரியங்கள் தான் பின்னடைவுக்கு நடுவிலையும் முன்னேற்றத்தை கொண்டு வருகிறது. 5 காரணர்களும் 5 காரணங்களும். முதல் காரணம் யாரு? தானியேல். என்ன காரணம்? தடைகளின் நடுவிலே தளராத ஜெபம். தளராத ஜெபம். 2வது காரணம் யார்? எஸ்ரா. எஸ்ரா. அவருடைய அனுபவம் என்ன? வேதத்தை ஆராய படிக்க ஆராய்ச்சி செய்கிறது. அப்படி போடுறதை விட வேதத்தின் மேல உண்டான பைத்தியம்னு போடுங்க. வேத பைத்தியம். எஸ்ரா யாருக்கு? வேத பைத்தியங்க. எஸ்ரா. இன்னைக்கு அவன் பொண்ணுக்கு பின்னாடி பைத்தியமா அலைகிறான், கண்ட காரியத்து மேல பைத்தியமா அலைகிறான். இவர் யாரு? வேத பைத்தியம். நீங்களும் நானும் வேத பைத்தியமா மாறுவோம். நம்மளை பார்த்து என்ன வேத பைத்தியம் ஆயிட்ட அப்படி நீங்க பேர் வாங்குறீங்கன்னா நீங்க நீங்க எழுப்புதலுக்கு ரொம்ப கிட்ட போகக்கூடியவங்கன்னு அர்த்தம், நீங்கள நானும். அடுத்து 3வது செருபாபேல். அவருடைய அனுபவம் என்ன? ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுப்பது. ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுப்பது. 4வது பிரதான ஆசாரியனாகி யோசுவா. அவருடைய அனுபவம் என்ன? அலங்கார வஸ்திரம். கடைசியா நெகேமியா. என்ன? பாரம். கர்த்தருடைய பாரத்தை முன்னேற்றத்தின் நிறைவானவர். சரி, கடைசியா நிறைவானவர். இந்த எழுப்பருடைய நிறைவானவர் யாரு? இந்த 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 முன்னேற்றத்துடைய நிறைவு என்ன? அந்த நாட்களில் என்ன நிறைவு? ஆண்டவர் இயேசு மனிதனாக என்ன செய்கிறார்? அந்த பூமிக்கு வந்தார். அதான் நிறைவு. இயேசு வந்தார். அவருடைய முதலாம் வருகைதான் அந்த ராஜ்யத்தினுடைய நிறைவு. தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக ராஜாதி ராஜாவாகிய அவரே மனுஷனா வந்தார், மனிதனாக வெளிப்பட்டார். யூதருக்கு ராஜாவா இருக்கிறவர் எங்கே கேட்கிறாங்க பாருங்க. வசந்த படிக்க மத்தேயு 2 கடைசி சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு 2ஆம் அதிகாரம். அந்த ஞானிகள் கேட்கிறாங்க பாத்தீங்களா? 2வது வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அப்ப ராஜாவா வந்தார் பாருங்க, அதுதான் நிறைவு. இப்ப நம்ம 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 காலகட்டத்துல இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறோமே, இந்த முன்னேற்ற பாதையினுடைய நிறைவு என்ன? அவர் திரும்பவும் 2வது முறை வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவா வரப்போறார். அதுக்கு முன்னாடி நம்முடைய மணவாட்டி சபையை சேர்க்க மத்திய ஆகாயத்தில் வருவார், எடுத்துக்கொள்ள வருவார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனத்துல கர்த்தராமே ஆரவாரத்தோடும் பிரதானத்துடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாக எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட மேகங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டு நாம் இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த வார்த்தைகளினால் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். 2ஆம் வருகை இப்ப நம்ம இருக்கிற இந்த காலகட்டத்துடைய நிறைவு. அந்த நிறைவுல நம்ம எல்லாம் கைவிடப்படக்கூடாது, எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சரி, இதுதான் இந்த முன்னேற்றத்தில் நம்ம படிக்கிற விஷயங்கள். நான் சொல்லி முடிக்கிறேன். நம்ம யாரும் எழுப்புதலின் பார்வையாளர்களாக அல்ல, எழுப்புதலின் பங்காளர்களாக மாறுவோம். கர்த்தர் உதவி செய்வார், இரக்கம் பாராட்டுவார். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ கேள்வியோ இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் இருந்தா நீ கேட்கலாம். நீ அடுத்து நம்ம புதிய பாடம் அடுத்த தேவராஜ்யத்தினுடைய அடுத்த பாடத்துக்குள்ள நம்ம போக போறோம்.
நீ அடுத்து புதிய ஏற்பாட்டினுடைய காரியம் வரப்போகுது. நீ அடுத்து நல்ல ஜெபத்தோட ஆயத்தமா வாங்க. ஓகே, கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஓகே, யாருக்கு எந்த கேள்வி இல்லை? எல்லாம் தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் நான் நம்புறேன். இப்போ நீங்க அதெல்லாம் கேள்வி எதுவும் கேட்கல. கேள்வி இருக்குங்களா? எதுவும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சிருச்சா? சரி, தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் நான் நம்புகிறேன். கர்த்தர் நல்லவர். சரி, மல்லிகாஸ்டர் லைன்ல இருக்கீங்களா? மல்லிகாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க கடைசி போது. ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி ஆண்டவரே நம்ம படிக்க நீர் கற்றுக் கொடுத்த ஆண்டவரே நல்ல கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. அப்பா மெச்சுரிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையான முன்னேற்றத்துல ஆண்டவரே அப்பா பின்னடைவை சந்தித்த ராஜ்யத்தை பற்றி ஆண்டவரே நாங்கள் படித்துக் கொள்ள கிருபை தந்தை தகப்பனே. அப்பா மெச்சுரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே ஏசப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வடக்கு ராஜ்யத்துல ஆண்டவரே அப்பா அந்த யூதகத்துல இருந்து ஆண்டவரே பின்னாடி அடைஞ்சாங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா தேவனை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஏசப்பா இந்த இதுபடி நாங்க நடக்காதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில நாங்க கீழ்ப்பிடிந்து நடக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே எங்க முன்னேற்றத்துல பின்னாடி வராதபடிக்கு என் தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துங்க தகப்பனே. அப்பாவும் மெச்சுரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா உண்மையை நாங்க மத்தியில வச்சு நாங்க ஓட கிருபை தாங்கப்பா. எசப்பா மெச்சுரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்க தானியலை போல ஆண்டவரே தினமும் 3 வேளை ஜெபித்து ஆண்டவரே ஜெயம் எடுத்தது போல ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய பாதத்துல அமர்ந்து ஜெபித்து ஜெயம் எடுத்து கிருபை தாங்க ஆண்டவரே. ஏசப்பா அந்த தரிசனத்தை நாங்க நிறைவேற்ற ஆண்டவரே நாங்கள் விண்ணப்பத்தோடு ஆண்டவரே உங்க பாதத்துல வர்ற தகப்பனே. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீ எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற ஆண்டவரே நாங்கள் விண்ணப்பத்தோடு வந்து ஆண்டவரே அந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. அப்பாவுமே துதிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. எஸ்ரா எப்படி வேதத்து மேல பைத்தியமா இருந்தது போல ஆண்டவரே இசப்பா நாங்களும் உங்களுடைய வேதத்துல பைத்தியமா இருந்து ஆராய்ந்து படித்து ஆண்டவரே இசப்பா அதன்படி செய்து ஆண்டவரே அந்த கட்டளைகளை கைக்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. அப்பா அது மட்டும் அல்லாமல் ஆண்டவரே செருபாபேல் போல ஆண்டவரே நாங்கள் ஆவியினால நிறைவு பெறணும்ப்பா ஆண்டவரே. ஆவியானவர் ஆளுகைக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கணும் தகப்பனே. இயேசுவாவுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் பழைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் கலைந்து போட்டு யோசுவா போல ஆண்டவரே நாங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே ஆண்டவரே நாங்கள் கருத்துரை தொழுதுகளை எங்களுக்கு திருப்பிட்டாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே நெகேமியா போல ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு பாரத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. தேவ ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் சிறப்பில் நின்று ஆண்டவரை ஜெபிக்கிற அந்த பாரத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. இந்த தேசம் ஆண்டவரை அழிவுக்கு போகாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் நின்று ஜெபிக்கிற அந்த பாரத்தை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே ஜெப பாரத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. எங்க தேசத்துக்காக நாங்கள் திறப்புல நின்று ஆண்டவரே ஜெபிக்கிற அந்த பாரத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் எழுந்து கட்டுவோம் என்ற பாரத்தை கொடுங்க தகப்பனே. அப்பாவும் துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரிக்கிறப்பா ஆண்டவரே. இசுவா நீர் பூமிக்கு மனிதனாக வந்து ஆண்டவரே வாழ்ந்து காட்டி அந்த அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி அப்பாவுமே நோக்கி வர ஆண்டவரே அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு நாங்கள் உண்மை நோக்கி ஓடி வர கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. அப்பா அப்படியே நீர் நடத்துகிற கிருபைக்காக நன்றி தகப்பனே ஆண்டவரே. இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு அப்படியே விட்டு விடாதபடிக்கு என் தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து ஆண்டவரே இதை நிறைவேற்ற உதவி செய்யுங்கப்பா தகப்பனே. துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இதை கடைக்கொள்ள ஆண்டவரே கடைபிடிக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பாவுமே துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. சுவாமி துதிக்கிறோம் சோதரிக்கிறோம்ப்பா. துதிக்க நம்ம எல்லாம் ஈஸ்வரர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சலபகாரங்களெல்லாம் மன்னித்து குணமாக்கி பிராணை அழிவு விலக்கி கிருபையினாலே தன்முடி சூட்டி நன்மையினால் வாய் திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் பயணம் வாழ வயது போடாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுவாக மசியாவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அந்யோன்யம் மீண்டும் சதா காலங்களிலும்
நம்முடைய சொல்ல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் இருந்து நம்ம எல்லாரையும் காப்பதாக. ஆமென், ஆமென். தேங்க்யூ. ஷலோம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒரே ஆசீர்வதிப்பார், கூட இருந்து நடத்துவார். கர்த்தர் நடத்துவார். தேங்க்யூ. അയ്യാ ചെങ്കടലിൽ നീ എന്നു പാത തെളിച്ചു, മരുവിൽ മക്കൾക്ക് മന്ന പൊഴിച്ചു, എരിവെയിലിൽ മേഘത്തണലായി, ഇരുളിൽ സ്നേഹനാളമായി, സീനായ് മാമല മുകളിൽ നീ നീതി പ്രമാണങ്ങൾ പകർന്നേകി. ചെങ്കടലിൽ നീ എന്നു പാത തെളിച്ചു, മരുവിൽ മക്കൾക്ക് മന്ന പൊഴിച്ചു, എരിവെയിലിൽ മേഘത്തണലായി, ഇരുളിൽ സ്നേഹനാളമായി, സീനായ് മാമല മുകളിൽ നീ നീതി പ്രമാണങ്ങൾ പകർന്നേകി. അവിടുത്തെ രാജ്യം വരേണമേ, അങ്ങേ തിരുഹിതം ഇസ്രായേലിൻ നാഥനായി വാഴുമേക ദൈവം, സത്യജീവമാർഗമാണു ദൈവം.